عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் குடும்ப வாழ்வு என்கின்ற ஒரு தலைப்பில் இஸ்லாம் இந்த குடும்ப வாழ்வை எவ்வாறு நோக்குகிறது, நாம் அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான அம்சங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் எமக்கு எதற்கு தேவை அப்படி என்று சொன்னால், இது எமது வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் தேவையாக இருந்தாலும், இந்த தலைப்பு இன்று பேசப்படுவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல். இஸ்லாம் குடும்ப வாழ்க்கை என்பதை எவ்வாறு பார்க்கிறது என்கின்ற புரிதல் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அதாவது இன்றைக்கு மீடியாவுடைய வளர்ச்சி மிக 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 அதிகமாகிவிட்டதனால், இந்த மீடியாவுடைய வளர்ச்சியின் காரணமாக முஸ்லீம் அல்லாதவர்களும் முஸ்லீம் சகோதரர்களும் ஒரே இடத்திலே கருத்து பரிமாறக்கூடிய, ஒரே இடத்திலே கருத்துக்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, ஒரே இடத்திலே விமர்சனம் செய்து கொள்ளக்கூடிய, ஒரே இடத்திலே கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய அமைப்பில் மீடியா வளர்ந்துட்டு, ஒரு முஸ்லீம் அல்லாத மாற்று கருத்துள்ள சகோதரரும் அதை என்ன செய்யலாம், பதிவு செய்யலாம், இன்னொருத்தர் வாசிக்கலாம், அவருக்கு இவர் என்ன செய்யலாம், கொமெண்ட் பண்ணலாம், அவருடைய செய்திகளை இவர் என்ன செய்யலாம், உள்வாங்கிக் கொள்ளலாம், இவருடைய செய்திகள் அவருக்கு கொடுத்து கொள்ளலாம் என்கின்ற அளவில் மீடியாவுடைய பரம்பல் என்ன செஞ்சுட்டு, சாதாரண 60-70 வயசில் இருக்கக்கூடியவர்களும் கூட ஒரு செய்தியை பார்க்கின்ற அளவில் அவர்களுக்கு மீடியாவுடைய வளர்ச்சி வந்துட்டு, இதன் காரணமாக என்ன விளைவு வந்திருக்கிறது அப்படி என்றால், எப்படி முஸ்லிம் சமுதாயத்துக்கு வெளியே உள்ளவர்கள் குடும்பத்தை பார்ப்பார்களோ, அதே போல் இறை நம்பிக்கையற்ற ஏத்திசம், அதாவது நாஸ்திகவாதிகள் குடும்பத்தை எப்படி பார்ப்பார்களோ, அப்படி பார்க்கக்கூடிய கருத்துக்களில் தவறானவைகளை கூட முஸ்லிம்கள் உள்வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான இஸ்லாத்துடைய விரிவான ஒரு விளக்கம் தெரியாததுனால எல்லாரும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக எதை எடுத்துக்கொள்கிறாங்கன்னா, அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ, கணவன் மனைவி பிரச்சனைகள் என்னென்ன, பெற்றோர்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, பிள்ளைகளை வளர்க்கிற விஷயங்கள் என்னது, அதை மட்டும் எடுத்துக்கொள்கிறாங்க. இப்படி தான் 70% இருக்கிறாங்க. எனக்கு தேவையற்ற ஒரு பிரச்சனை விஷயத்தில் நம்ம அதை ஒரு அறிவாக எடுத்துக்கொள்கிறவங்க குறைவு. இதில் நமக்கு ஒரு தகவல் இருக்குது, இதில் நம்ம ஒரு விஷயத்தை படித்து கொள்ளலாமே என்று எடுத்துக்கொள்கின்றவர்கள் 70% குறைவு. ஒரு பயானை கேட்டால் கூட இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, எனக்கு என்ன தேவை இருக்குது என்ற அளவில் தான் எடுத்துக்கொள்கிறாங்களே தவிர, உண்மையில் இதை நம்ம தெரிந்து வைத்துக்கொள்வோம், படித்து வைத்துக்கொள்வோம், நாளைக்கு நம்ம வழி தவறாமல் இருப்பதற்கு, தவறி போகாமல் இருப்பதற்கு இது உதவும் என்று கேட்கின்றவர்கள் குறைவு. இந்த குறைவின் காரணமாக இந்த செய்திகள் பேசப்படுறதில்லை. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்தாலே கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் எப்படி நடந்து கொள்ளணும், மனைவி எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், அதை முடிச்சிடுறது. இதனால் இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக வெளி உலகத்தில் பரவக்கூடிய செய்திகள் இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் எடுத்தால் மீடியாக்கள், ஃபேஸ்புக்கு, டிக்டாக்குன்னு சொல்லி நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த அளவில் என்ன அதை கெஸ் பண்ணி அதை சஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் என்ன தகவல்கள் இன்றைக்கு வரக்கூடிய, குடும்பத்தை பற்றி பேசிப்பீங்க, குடும்பத்தை பற்றி அதில் ஒரு தகவல் என்ன செஞ்சிடும், வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. பலர்கிட்ட நான் கண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த பிரச்சனை குடும்பத்தில் வருது அதுக்கேற்ற மாதிரி கோட்ஸ் தேடுறது, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் கிடைக்குமாட்டு தேடுறது, ஸ்டேட்டஸை தேடுறது. அப்போ அதில் எவன் போட்டான், யார் போட்டா, எந்த கருத்து சொன்னாண்டெல்லாம் பார்க்குறல, கீழே யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பார், அதையெல்லாம் பார்க்காம அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி என்ன செஞ்சுருவாங்க, ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. அதுக்கு யாருக்கோ ஒரு பதில் இருக்கும், ஒரு மனைவிக்கு பதில் இருக்கும், அல்லது மனைவி கணவனுக்கு ஒரு பதிலை போட்டிருப்பா, அல்லது மகனுக்கு பதிலை போட்டிருப்பாங்க, அல்லது பிள்ளைகளுக்கு பதிலை போட்டிருப்பா, இப்படி யாருக்கோ யாரெல்லாம் பதிலை போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கருத்து சரியா பிள்ளையாண்டு கூட என்ன யாருடைய உள்ளத்திலும் இது சரியா பிள்ளையாண்டு யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாத அளவில் வந்திருக்கிறது. இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் நோக்கினீங்கன்னு சொன்னால் எவ்வளவு சிந்தனை போக்குகள் வந்து கொண்டிருக்கின்றனடா. இப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். இப்போ இதை எவ்வளோ தேவை என்பதற்காக சொல்கிறோம். இது குடும்பத்துக்குள்ளே போய் பார்க்குறதில்ல, குடும்பத்துக்கு வெளியே இருந்து குடும்ப வாழ்க்கைண்டா என்ன அப்படின்னு வெளியே வரத்துக்கு அறிமுகப்படுத்துறது. எந்த அளவுக்கு ஆகிட்டுன்னு சொன்னால், ஒரு நிகழ்ச்சி நடக்குது பகிரங்கமாக, டிவியில் ஒரு சேனலில் நிகழ்ச்சி நடக்குது. திருமண வாழ்க்கைன்றது ஒரு அமைதி ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வோடு இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரத்தோடு இருக்கலாம். இதுக்கு தான் குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு தரப்பு பேசுது. இன்னொரு தரப்பு பேசுது என்னன்னு சொன்னால், பரஸ்பரம் பல இந்த இது அமைதி எல்லாம் எதுக்கு தேவை, முடித்தா தானே பிரச்சனை, முடிக்காமலே அந்த நம்ம நிம்மதியாக இருந்துட்டு போயிடுறோமே,
அப்படி என்று அடுத்த தரப்பு என்ன செய்யுது, கமிட்மெண்ட் இருந்தால் தானே நீங்கள் அதில் நிம்மதி வருன்றீங்க, அதில் புரிந்துணர்வோடு நடக்கணும்னு சொல்கிறீங்க. முடிக்காமல் இருந்துட்டு போகிறோமே, அப்படி இருந்தால் இந்த பிரச்சனை அறவாசி தானே. திருமணம் வந்து முடிச்சா தான் மனைவிக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் வருது, கணவனுக்கு என்ன செய்யுது வருது. அப்போ நிம்மதி தேட வேண்டி வருது. நிம்மதி பிரச்சனை இருந்தால் தானே நிம்மதி தேடணும். அந்த பிரச்சனை நமக்கு வேணாம், கல்யாணமே என்ன செய்யலை, நம்ம திருமணமே முடிக்கல, இது என்ன அப்படி என்று சொல்லி இதை கொஞ்ச நாளில் முஸ்லீம்களுடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி போடுறாங்கடா, என்னது, ஒரு பிரச்சனையை தேடி நிம்மதி அடைவதை விட அந்த பிரச்சனையே இல்லாமல் அந்த நிம்மதியும் இல்லாமல் இருக்கிற மிகவும் நன்று. யாரா ஒருத்தர் சிக்மண்ட் ஃப்ரைட் அப்படின்னு ஏதாவது இங்கிலீஷில் ஒருத்தரை போட்டுரு, அந்த ஒரு கருத்து அதை உள்வாங்கி என்ன இவ்வளோ அற்புதமான கருத்து, நல்ல கருத்தெல்லாம் ரசூல்லாங்க சொன்னது மாதிரி நம்பிக்கிறது. இவன் எந்த நல்ல கருத்து வந்தாலும் நம்பி இந்த மாதிரியான சிந்தனை நீங்கள் லேசாக நினச்சிடக்கூடாது. சில படித்து பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வரக்கூடிய பிள்ளைகள் அவங்க 5 நேரம் தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, நல்ல மார்க்கம் தெரியும், குர்ஆன் ஓதக்கூடியவராக எல்லாம் இருக்கிறாங்க. திருமணம் வேண்டாம், எனக்கு இப்போ வானா, நான் உங்களோட இருந்துகள்றேன், என்ன பாப்பா அம்மாவோட என்ன செய்கிறேன் இருந்துகள்றேன், எனக்கு திருமணத்தில் அவ்வளோவா என்ன இஷ்டம் இல்லை, அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பில் பெற்றோர்கள் இதற்காக கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி திருமணம் எவ்வளோ முக்கியம், இதுவரைக்கும் தெரியாது என்ன முக்கியம், அதனால் திருமணம் முக்கியம் தானே அப்படின்ற எதுக்கு முக்கியம் இவருக்கு சொல்ல தெரியாது. இல்லை நீங்கள் எப்படியாவது ஒரு திருமண வாழ்க்கை ஒன்று மிக முக்கியம், பிள்ளைக்கு என்ன செய்கிறாங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இவருக்கு ஏன் திருமணம் முடிச்சுன்னு தெரியாது, பிள்ளைக்கு அதை எப்படி பாஸ் பண்ணுற அறிவு இவருக்கு என்ன இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பாக இருக்கிறோம். ஒரு சிலர் வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா ஆராய்ச்சி செய்கிற பேரில் தேடி தேடி திருமணம் ஏன் இந்த உலகத்திலே நடக்கிறது ஒரு பெரிய கட்டுரைன்னு வருது. அதாவது ஹயாத்தும் பிலா ஜவாஜ், அதாவது லைஃப் வித்தவுட் மேரேஜ், திருமணமற்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சைனாலேருந்து ஒரு ஆய்வு போட்டிருக்கிறாங்க. திருமணத்துக்கான காரணமே என்ன என்று சொன்னால் சில ஜீன்கள் தான் காரணம். அதில் வந்து இந்த மனிதருடைய உணர்வுகளை கடத்தக்கூடிய சில ஜீன் என்ன செய்திருக்குது, அது மட்டும் என்ன மனிதர்கள்ட்ட காலப்போக்கில் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திருமணம் தேவையில்லை அப்படின்றான். கீழே உள்ள அற்புதமான ஆராய்ச்சி என்ற லெவலில் அவன் என்ன செய்கிறான் போயிட்டு இருக்கிறான். இதை நமது மக்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு இந்த ஜீன் அதை பற்றியெல்லாம் யோசனை இல்லை, பிரச்சனை வர டைமில் அதை தூக்கி யூஸ் பண்ணுறான். சைனாவில் நடந்த ஆய்வு வேண்டு அந்த ஆய்வை யூஸ் பண்ணி இவன் நிம்மதி அடையக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம். இப்போ அன்புள்ள சகோதரி, இதை நீங்கள் இது ஏன் இதை சிந்தனைக்கு எடுக்கிறாங்க இல்லைன்ற சில பெற்றோர்கள் அவங்க ஒரு நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக இந்த கல்வி முறைக்கு உட்படாமல் வாழ்ந்தவங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன், இப்போ 2 ஜென்ரேஷன் தான் இந்த கல்வியால் வெளியே வந்த ஜென்ரேஷன், இந்த நவீன கல்வி முறையால் வெளியே வந்த ஜென்ரேஷன் ஒரு 2 அல்லது 3 ஜென்ரேஷன் இருக்கும். ஆரம்ப ஜென்ரேஷன் வந்து கூட்டு குடும்பம், பாப்பா உம்மா அப்பா பாட்டன் மாமா சாச்சாண்டு ஒரு கட்டுப்பாட்டோட மீடியாவுடைய இது வந்து இப்போ என்ன யூடியூபுக்கு பின் என்ன யூடியூபுக்கு முந்தைய எடுத்துக்கலாம், அல்ல சோசியல் மீடியாவுக்கு முன் சோசியல் மீடியாவுக்கு பின் 2004 கடைசி 2005க்கு முன்னால் 2005க்கு பின்னால் இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலப்பகுதியில் தான் எல்லா மீடியாக்களும் மக்களுக்கு கையில் என்ன செய்யுது, மிக கூடுதலாக இன்டர்நெட்டுடைய வேகம் நடக்கக்கூடிய காலப்பகுதி. இதுக்கு முந்தின ஒரு ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தான் கருத்து வந்துட்டாலும் லைஃபுடைய கட்டுக்கோப்பு அப்படியே நெருக்கமாயிருந்துச்சு. அதனால் என்ன கருத்து வந்தாலும் உடையிற மாதிரி இருக்கல. இதுக்கு பிறகு வாரவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்ம விளங்குற மாதிரி தான் நம்மளோட பிள்ளைகள் விளங்கி இருக்கிறாங்க. அப்படி இல்லை, டோட்டல் ஒரு சிலபஸே அவங்களுடைய சிந்தனையில் ஊட்டப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு எக்ஸிடென்ட் மாதிரி படிப்பிக்கப்படுது. வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்து, சரி அந்த விபத்தால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாதிப்புகளை சுமந்து கொண்டு போகிறோம் என்ற அடிப்படையில் தான் படிப்பிக்கப்படுகிறதே தவிர வேறு எது காரணம் இல்லை. இப்படி பிள்ளைகள் வளர்கிறாங்க. இந்த 30% இதை யோசிக்காம இருக்கிறாங்க. ஆனால் படிக்கக்கூடிய சிலபஸில் வரக்கூடிய பிள்ளைகள் வந்து இதை வந்து ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்கிறது, குறிப்பாக பொருளாதார சிந்தனை போக்கு எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை தெரியாமல் சில பெற்றோர்கள் இருந்துட்டு. எப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்குறாங்கன்னா அவன் பாதிக்கப்படுறானே, பாதிக்கப்பட்ட பின்னால் இவரை கூட்டிகிட்டு நம்ம என்ன செய்வோம், ஒரு கவுன்சிலிங் பண்ணுவோம்ட்டு அப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. பாதிக்கப்பட்ட பின் நல்லா படித்தவர் நல்ல ஏன் இப்படி நடந்துட்டு தெரியாது, அந்த நல்லா படித்த படிப்பில் நீ இந்த படிப்பை எட் பண்ணாதான் காரணம். நீ அவனுக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு படிப்பையும் சேர்த்து ஆன்மீக படிப்பை எட் பண்ணாய். எந்த அளவுக்கு எட் பண்ணான்னு சொன்னால் காலையில் ஒரு திக்ர், மாலையில் ஒரு திக்ர், பள்ளிக்குள் நுழையும் போது எப்படி, வெளியே வரும்பொழுது எப்படி, பாத்ரூமுக்குள்ளே போகும்பொழுது எப்படி திக்ர் ஓதுதல், வெளியே வரும்போது எப்படி ஓதுதல், அடுத்த சுன்னத் தொழுகைகள், இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது தான். இது மட்டும்தான் நீ கொடுத்த மார்க்கம். ஆனால் வாழ்க்கையை பற்றியான எந்த விளக்கமும் கொடுக்காததுனால அவன் லைஃப்பில் சாதாரண சுமைகள், அந்த பெற்றோர்கள் சுமந்த சுமைகளில் ஒரு 100ல் 1 கூட இவனால் என்ன செய்ய முடியவில்லை, சுமக்க முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் அவர்களை பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு மனைவி கணவன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனால் ஒரு கணவன் மனைவி இல்லாமல் வாழ்வது ஒரு கொடூரமானது. என்னடான்னு பார்த்தா 60 வயசுக்கு பிறகு மனைவி இல்லாமல் ஒரு கணவன் இருக்கிற சோதனையாம். ஏன்னா மனைவி இல்லை, அவருக்கு மனைவி இல்லாததுனால பார்க்கறதுக்கு பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை.
அதனால் இந்த வாழ்க்கை கொடூரமானது அப்படின்றான். அது ஒரு அதில் சொன்ன விஷயம் சரிதான். ஆனால் அதை அப்படியே எடுத்து நீ ஸ்டேட்டஸில் போறியா, அடுத்த கருத்தை பார்த்தியா, மனைவி கணவன்லாம் வாழ்ந்துடலான்னு சேர்த்து சொல்கிறான். மனைவி வந்து என்ன செஞ்சிடலாம், கணவன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனால் கணவன் மனைவி இல்லாமல் வாழ்ந்து விட முடியாது. இது ஆம்பளை ஒன்று போட்டு ஸ்டேட்டஸ், இது ஒரு 60 வயசுக்கு பிறகு உள்ள ஒரு ஆம்பளை போட்ட ஒரு ஸ்டேட்டஸ். அதை அப்படியே ஷேர் ஒரு ஆள் போட்டால் சரி, அந்த பாதிப்பில் உள்ள அத்தனை பேர் என்ன செஞ்சிடறாங்க, அதை ஷேர் பண்ணி ஒரு கருத்தாக மாறி அந்த சிந்தனை பதிவாகிறது. கேட்க பார்க்க ஆள் இல்லை, விளங்கிட்டா, கேட்க பார்க்க ஆள் இல்லை, அது கருத்தாக பதிவாகிறது. கணவனுக்கு அதுதான், மனைவிக்கும் அதுதான். அப்படின்னு பொதுவாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலைமை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல் இது அதாவது இந்த பிரச்சனைகள் மிக விரிவாக பேசப்பட வேண்டும். இப்போ நாம் இங்கே பேசுகிறது ஒரு முன்னுரை மாதிரி தான் பேசலாம் இதை. ஆனால் விரிவாக இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட வேண்டும் என்கின்ற அளவில் இதாகிவிட்டது. பல அரபு நாடுகளில் இதற்கெனவே டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் உருவாகி என்ன, அதாவது சிறந்த குடும்ப வாழ்க்கைக்கான சப்ஜெக்ட்னு தீர்வுகள்லாம் உருவாகிட்டு, அந்த தீர்வு அங்கேயும் தான் எடுத்துக்கிறான். எங்கிருந்து அவன் சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படுத்தினவன் தீர்வையை எடுத்து வச்சு தீர்வு கொடுக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இப்போ இந்த அளவுக்கான ஒரு விரிவான ஒரு சிக்கலான ஒரு இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், ஒரு சின்ன சிக்கல் கணவன் மனைவிக்கு இடையில் வந்தாலும் தீர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்ன கணவனுக்கு மனைவிக்கு இடையில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்றாங்க. எதை பேசினாலும் இவ சுருக்கமாகவே பேசிடுறா, எதை பேசினாலும் சுருக்கமாகவே பேசிடுறா, எதையுமே மனம் திறந்து பேசுகிறா இல்லை அப்படின்னு இவர் நகைச்சுவையும் போட்டிருந்தாங்க. எந்த அளவு சுருக்கமாக பேசுகிறான்னு சொல்லி டாக்டர் என்ன செய்கிறாரு கேட்குறாரு. இப்போ சொல்கிற எந்த அளவுக்குண்டா சூரா யூசுஃபை சுருக்கமாக சொல்லுங்க இடத்துக்கு காணாமல் போனாங்க, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதான் சூரா யூசுஃப், சரியா அப்படி என்று சொன்னாங்க. இவ்வளவு சுருக்கமாக என்ன செய்கிறது பேசுகிறது, எந்த ஒன்றையும் விரிவாக பேசுகிறதுக்கு என்ன ரெடி இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்கிற ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க. அதான் மனம் தொடர்ந்து பேசுகிறது. இன்னொரு இடத்துல என்னடா பிரச்சனைடா, பேச்சை நிறுத்துறவா இல்லை என்ன, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறா. அப்படி இதுக்கெல்லாம் யார்கிட்ட போகிறாங்க, ஒரு ஆள் போய் நமக்கு தீர்வு தரணும் என்று சொல்கிற இடத்துக்கு போய் கண்டிக்கிறாங்க. அப்படின்னா குடும்ப வாழ்க்கையுடைய இதில் 70% பொறுமை தான், யார்கிட்டையும் அதுக்கு தீர்வு இல்லை. ஒரு ஆள்கிட்ட பிரச்சனையை சொல்கிறது, அவரால் என்ன தீர்வு சொல்லணும், அவரோட வாழ்க்கையில் அதான் பிரச்சனை, அவர்கிட்டே போய் பிரச்சனையை கேட்குறது. அப்புறம் அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அவரால் அதானே சொல்லலாம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவருக்கு போதாது திருப்தி. அடுத்தொருத்தர் வருவார், அவர்கிட்டையும் சேம் பிரச்சனையை சொல்கிறது. ஒரு 10 நாளில் பார்த்தா இவர்கிட்ட குடும்ப பிரச்சனை ஊர் ஃபுல்லாக தெரியும். காரணம் இவர் தீர்வு கேட்டு போகிறது, அவரே தீர்வு கேட்டு போகிற நிலைமையில தான் அவர் இருக்கிறார். யார் எவர்கிட்ட சொல்லப்படுதோ அவருக்கு அதே தான். அப்போ ஒரு 70% பிரச்சனைகள் தானாக தீர்க்க முடிஞ்ச பிரச்சனைகள் கூட சுமையாக நினைக்கப்படுறதுக்கு காரணம், குடும்ப வாழ்க்கையை பற்றி யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான், சந்திர ஒளியிலும் பூத்தூவிய பாதையிலும் நடக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை தான் என்ன குடும்ப வாழ்க்கைன்னு யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான். அல்லது அவர்கிட்ட சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப்னு ஒருத்தன் எழுதிக்கிறான், வெற்றியான ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு யாரோ ஒருத்தன் எழுதிக்கிறான். இவன் வெற்றி அடையலைன்னு யோசிக்கிறான். யார்கிட்ட வெற்றியான குடும்ப வாழ்க்கை என்று இருக்குது, வெற்றியான குடும்ப வாழ்க்கை என்றால் இருக்குதான். ஆனால் அந்த வெற்றியான குடும்ப வாழ்க்கை அர்த்தம் என்ன, சண்டை இல்லாததா, பிரச்சனை இல்லாததா, ஆலோசனைகள் இல்லாததா, அப்படி இல்லை. இவன் அப்படி தான் காட்டி வச்சுக்கிறான். இவன் அப்படி காட்டி வைத்திருப்பதனால இவன் அதாவது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான என்ன ஃபேமிலி லைஃப் என்று சொல்லி எப்படி இந்த ஒரு பெரிய ஒரு அம்பானி மாதிரி ஒரு பணக்காரனாய், அம்பானி எப்படி பணக்காரனாயினார், இவன் அதுக்கு பின் கிளப்புறான். இவன் என்ன இவனும் படித்து அதை மாதிரி நானும் வரேன்னு நினைக்கிறான். நடக்குமா இது? அடிப்படை அறிவில்லாத இடத்துக்கு கொண்டு போகிறானா இல்லை. என்ன அந்த புக்கு போட்டவன் நல்ல பணக்காரன் ஆயிடுறான். அந்த புக்கை போடுறான் தானே, அம்பானி வழியில் உனது பாதை அப்படி என்று சொல்லி ஒருத்தன் புக்கு போட்டிருப்பான்னு வைங்களே, அவன் பணக்காரன் ஆயிடுறான். இதை கூட விளங்காத அமைப்பில் குடும்ப வாழ்க்கையை கொண்டு போய் கையில் கொடுத்திக்கிறான். கையில் கொடுத்த உடனேயே இதே பார்வையில் இந்த குடும்ப வாழ்க்கையை பார்க்கறதுனால இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10-15 வருடங்கள் 10 வருடங்கள் கூட என்னையை பொறுத்த வரைக்கும் அதிகம். நீங்கள் பாருங்கள், பிரச்சனைகள் என்பது ஒரு கடும் வேகமாக வளர்ந்து கொண்டே போகும். எந்த அளவுக்கு வளர்ந்து போகும்னா தீர்வுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனை. காரணம் பிரச்சனை அதிகம் என்பதல்ல, எதெல்லாம் பிரச்சனைகள் இல்லையோ அவைகள்லாம் பிரச்சனை லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுனால குடும்ப வாழ்க்கையில் வந்து யார் யாரோ சொன்ன இந்த மாதிரியான வெற்றி மிக்க குடும்ப வாழ்க்கை, அமைதியான குடும்ப வாழ்க்கையை நோக்கி, மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை நோக்கி அப்படின்ட்டு போயிட்டான். மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை நோக்கின்னு போய் இப்படி சொன்னால் பரவாயில்ல, சந்தோஷமும் இருக்கும், கவலையும் இருக்கும், துன்பமும் இருக்கும், இன்பமும் இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, அது மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை தான். அப்படி சொல்கிறதில்ல இவன். நீங்கள் எந்த இமாம் அஹமது பின் ஹம்பலுக்கும் அவரோட மனைவி அவன் சொல்கிறதுக்கு அஹமது பின் ஹம்பலோட வாழ்க்கையிலேருந்து உதாரணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது அவன் தான் பாடத்தை போட்டிக்கிறான், ஒரு வெஸ்டர்ன் வேல்ட்ட பாடத்தை போட்டிக்கிறான், ஆதாரமெல்லாம் குர்ஆன் எடுத்து கொடுக்குறது. இந்த அப்படி பார்த்துங்க எப்படின்னு சொன்னால் அஹமது பின் ஹம்பலோட மனைவியும் அஹமது பின் ஹம்பலுக்கு இடையில பிரச்சனையே வந்ததில்லை. என்ன பிரச்சனை வந்ததில்லைன்னு கேட்டு பார்த்தா 20 வருட காலமாக இருவருக்கு மத்தியிலும் என்ன எந்த பிரச்சனையும் வந்ததில்லைன்னு ஒரு தகவல் ஒருத்தர் சொல்கிறாரு. கேட்டுட்டிக்கிறவங்க சுபஹானல்லான்றாங்க. ஒன்றில் அஹமது பின் ஹம்பல் ஊரில் இருந்திக்கக்கூடாது, விளங்கிட்டா? அப்படி ஒரு சம்பவம் ஒன்று இருக்கேண்டா, இமாம் அஹமது பின் ஹம்பல் ஊரில் இல்லை, அல்லது மனைவி ஊரில் இல்லை.
ரெண்டில் ஒன்று தான் என்ன செய்யணும், இதில் நடந்திருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில் பிரச்சனையை சஹீஹுல் புகாரியில், முஸ்லீமில், திர்மிதியில், நசையில், இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பக்கம் பக்கமாக எழுதிக்கிறாங்க. அவருக்கு கிடைக்காத வாழ்க்கை அஹ்மது பின் நம்மளுக்கு எப்படி கிடைக்குமெண்டா யோசிச்சோமா? ஏன்னா இந்த கற்பனையில் இருக்கிற நம்ம எது பூத்து ஊற கற்பனையில் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கொள்றது. என் கணவன் அன்பு செலுத்துகிறார்கள் இல்லை அப்படின்றான். அப்போ கணவன் அன்பு செலுத்துகிறார்களே மனைவிட்ட கேட்டு பார்த்தா என்ன காரணம் அன்பு செலுத்துகிறார் இல்லை, எங்கே உழைக்கிறார், உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ லீவுக்கெல்லாம் எங்கே போகிறார், லீவுலேயும் வீட்டில் தான் இருக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ என்ன தான் பிரச்சனை உங்களுக்காக என்னன்னு கேட்டால் இவன் காட்டி வச்சுக்கிறான். அதாவது வேறொரு உலகத்தில் என்ன காட்டி வச்சுக்கிறான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அறவர் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு காட்டி வச்சுக்கிறான். அறவர் பேசி எனக்காக நேரம் ஒதுக்குறார் இல்லை. மனைவி கணவனுக்காக நேரம் ஒதுக்குறது உண்மை. அவட வாழ்க்கையில் கணவன் மனைவிக்காக நேரம் ஒதுக்குறதுக்காக உண்மை. உம்மா வாப்பாவுக்கு ஒதுக்காத அளவுக்கு, தண்ட பிள்ளைகளுக்கு ஒதுக்காத அளவுக்கு, தண்ட மற்றவர்களுக்கு ஒதுக்காத அளவுக்கு நல்ல ஒரு கணவனும் எல்லாரையும் நான் சொல்லலை, குறையுள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் கணவன் மனைவிக்கு நேரம் ஒதுக்குறது தான், மனைவி கணவனுக்கு நேரம் ஒதுக்குறது தான். ஆனாலும் இவன் சொன்னதனால அந்த நேரமெல்லாம் அதுக்குள்ளே வருவதில்லை, அந்த நேரமெல்லாம் அதுக்குள்ளே வருவதில்லை. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனால் எப்படி ஆகிட்டு அப்படின்னு சொன்னால், உதாரணங்கள் கெட்ட உதாரணங்களும் காட்டுறதுனால இவன் நேரம் ஒதுக்காத மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு உருவாக்கிட்டான். நல்ல குடும்பம் நம்ம பார்க்குற சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிற அந்த குடும்ப லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க கவுன்சிலிங்கில் போய் உட்காந்துருக்கிறான். என்ன இந்த டீம் வர வேண்டிய அவசியமே இல்லையே என்று பார்த்தா யாரோத்தன் சொல்லிக்கிறான் நேரம் ஒதுக்குறது இல்லைன்னு. இப்போ நேரம் ஒதுக்குறதுக்கு அவர் ஐடியா கொடுத்துட்டார். அவரோட வாழ்க்கையில் அந்த பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்க மாட்டேன், அறிவாக நமக்கு இல்லை, சரியா? அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு ஆலோசனை கேட்டுட்டீங்கன்னா அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னொரு 10 வருஷத்தில் அவர் வைஃபை டைவோர்ஸ் பண்ணிட்டு கதை வருது. யார் கவுன்சிலிங் பண்ணவர் வைஃபை டைவோர்ஸ் பண்ணேன்னு கதை வருது. அப்போ என்னது? அப்போ இந்த மாதிரியான தவறான நம்பிக்கைகள், தவறான தேவைகளை உண்டாக்கி விட்டு இந்த சிந்தனை போக்கு உள்நுழைஞ்சிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி என்று சொன்னால் நம்ம முதலாவது எங்களோட சிந்தனைக்கு என்ன எடுக்கணும் தெரியுமா? நமக்கு சொல்லப்படுகின்ற வாசிக்கின்ற எல்லா கருத்துக்களையும் சந்தேகம் உண்டாகும். சந்தேகத்தோடு பாருங்க. எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு நேரடியாக வந்துட்டா அதுக்கு இன்னொரு ஆள் சொல்கிற விளக்கத்தையும் சந்தேகமாக பாருங்க, சரியா? அல்லாஹ் சொல்கிறான்னு வந்துட்டா எடுத்துருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை எடுத்துருங்க. ஒரு சஹாபி சொன்னாங்கன்னு வந்தால் கூட அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எடுத்துருங்க. மற்றபடி உள்ள எந்த செய்திகளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், உள்வாங்கிக் கொள்ள வேண்டாம், சந்தேகத்தோடு பாருங்கள். அதுக்கு பின்னால் அது நிரூபிக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு உறுதியான ஒரு தகவலாக இருந்தால் போடுங்க. இல்லைண்டா தவறான கருத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கண்டே இருப்பீங்க, தவறான கருத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு புக் வருது குழந்தையுடைய, அது பெரும்பாலும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளையுடைய முன்னேற்றமின்மைக்கு காரணங்களில் உண்டு கணவன் மனைவியுடைய பிரச்சனை. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குமே, இதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் விரக்தி உள்ள பிள்ளைகளாக வருகிறது அப்படின்னு. அதாவது அதை மறைச்சி சண்டை பிடிக்கணும். நீங்கள் என்ன சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை மறைச்சி என்ன வச்சுக்கணும், மறைத்து அதாவது ஒரு சச்சரவு பிரச்சனைகளை வைத்துக்கொள்கிறன்றது ஒரு டீசன்சி தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் மீறி ஒரு கணவனுக்கு மனைவி கடையில் பிள்ளைக்கு முன்னுக்கால 2-3 சச்சரவுகள் வந்தால் பிள்ளையோட ஃபியூச்சர் பாதிக்கப்படுது என்று நினச்சி ஒரு கட்டுரையை போட்டுறான். இந்த கட்டுரையை மொழிபெயர்க்கிறான், இந்த கட்டுரையை பரத்துறான், உலகம் ஃபுல்லாக போய் சேர்ந்துருது. அது உண்மையான கருத்தை பதிவு செஞ்சாச்சா, உள்ள மேத்து கண்டுட்டா, அதை அறிவாக நம்பிட்டான். இப்போ புள்ள ஃபெயில் ஆகிட்டு எக்ஸாமில், நம்ம நேற்று சண்டை பிடிச்சதான் புள்ள ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம், அவன் முன்னேறலை, நம்ம சண்டை பிடிச்சது தான் அவன் முன்னேறாததுக்கு காரணம். அப்புறம் திருப்பி என்ன பார்க்குறான், சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப், அந்த கட்டுரையை பார்க்குறான். ஸோ எங்களோட ஃபேமிலி லைஃப் என்ன ஃபெயிலியர் ஆனது, வந்துடுறா 2. 3வது என்ன பார்க்குறான், விரக்தியின்மை. அப்போ தஸ்குனு இலைகா, உனது மனைவியை படைத்தது அமைதி அடைவதற்காக வருது. அப்போ நம்ம செலக்ட் பண்ண மனைவி பிள்ளை, அவன் செலக்ட் பண்ண கணவன் பிள்ளை, ஏதோ நம்மளோட வாழ்க்கையே தோல்வி, எப்படிடா இது வந்தீங்க இந்த முடிவுக்குன்னு கேட்டால் அவன் போட்ட கட்டுரை எது, சண்டை இல்லாமல் வாழ்கிறவன் தான். அவனுக்கு இன்னொரு புக்கு போடுற அவத்தை. இது மெயினாக என்ன பார்க்கணும்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேருந்து ஒரு புக் வரும், அதுக்கு நேர் எதிராக கிழக்கு உலகத்துலேருந்து வரும். எங்கே இந்த சைனா, அதே போல் என்ன ரஷ்யா, இங்கே எழுதப்படுற புக்கெல்லாம் இதுக்கு நேர் எதிராக இருக்கும். ஏன்னா இந்த பக்கத்தில் ஃபெமிலி கட்டுப்பாடு குறவு, எது மேற்கத்திய உலகத்தில் ஃபெமிலி கட்டுப்பாடு குறவு. அவன் இந்த ஓரியன்டலிசம் என்று சொல்லி கிழக்கு உலகத்தை ஆராய்ச்சி செஞ்சு அவன் ஏதாவது படிச்சுக்கண்டா தான், இங்கிருந்து படிச்சுக்கண்டா தான், அவனுக்கு வேறது இல்லை. கிழக்கு உலகத்தில் குடும்ப ரீதியான என்ன, அதாவது அந்த கோட்பாடுகள் அதிகம். அதுக்கு எதிராக ஒரு புக்கு வருது, என்ன, வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனையை கண்டு வளரக்கூடிய பிள்ளைகள் தான் ஆளுமையான பிள்ளைகளாக வளரும் அப்படின்னு இன்னொரு புக் போட்டான். ஏண்டா அவனுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுமென்றதுனால பிரச்சனையை வெளியே கொண்டு போய் சந்திச்சா நம்ம இதை விட 1000 என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம். அவன் இப்போ தானே நம்ம மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறோம், மகளுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஏதோ கோவத்தில் ஏசிட்டான், வாழ்க்கையிலே தண்டை வாப்பா தண்டை உமாவுக்கு ஏசுறதை கண்ணால் காணலைன்னு வைங்களே, அவன் என்ன நினைப்பா,
இப்படி நம்மளுக்கு ஏசுற இப்படியுமா உலகத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அவங்க நினைப்பான். ஏன்னா வாழ்க்கையில் அவன் காணாத உண்டு. 2 ஏச்சி விழுந்தா இது பரவாயில்ல, நான் கேட்டதுக்கு என்ன இது பரவாயில்லன்னு நினைக்கிற மாதிரி இருப்பாண்டு அவன் பல 1000 உதாரணங்களை காட்டி அந்த புக்கை போட்டிக்கிறான். இந்த 2ம் நமக்கு தேவையா? இந்த ரெண்டும் நமக்கு தேவையே இல்லை. இந்த 2ஐயும் விட்டுட்டு குர்ஆன்லையும் சுன்னாலையும் எதுவும் இப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கேன்னு பார்த்தா ரசூலுல்லாஹோட வாழ்க்கையை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அவ்வளோ பிரச்சனை டோட்டல் சஹாபாக்களுக்கு தெரியும். எங்கேயாவது அபூபக்கர் கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு 2 பேரும் மாமனார் அவங்க 2 பேரும் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை வீட்டோட முடிச்சுக்கோங்க, ஹதீஸ்களுக்கு போகாத மாதிரி பார்த்துங்க, எங்கள் கிதாபுகளில் எழுதிராத மாதிரி பார்த்துங்க, நம்ம ஹதீஸ் என்று புற ஒரு காலத்தில் பதிவு செய்யப்படும் எங்கேயா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்குதா? அப்படி எதுவுமே இல்லை. அவ்வளோ வெட்ட வெளிச்சமாக என்ன செஞ்சிருக்கு இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ ஒரு அதிகமான பிரச்சனைகள், காரமான பிரச்சனைகள் வேண்டுமாட்டா நம்ம பிழை என்று சொல்லலாம். இயல்பான பிரச்சனைகள் இருக்குது, மனிதனுக்கு வந்துதான் ஆகும் என்ற பிரச்சனைகள் ஒரு பிழை இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இது போல அதாவது இது இவ்வளவுமே இஸ்லாம் எப்படி குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறது என்று சொல்றதல்ல, நான் இப்போ சொல்றதல்ல, எப்படி தவறாக பார்க்கப்படுகிறது மட்டும் சொல்லிட்டு எப்படியெல்லாம் பதியுதுன்னு சொல்லி வீட்டுக்கு வருகின்ற போது அந்த ஹதீஸ் அல்லது இதா நலர்த்த இலைஹா சர்றத்துக்க, நீ அவளை பார்த்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது மனைவியிட பண்புகள் ஒன்று என்ன தெரியுமா? வீட்டுக்கு வந்தால் அவங்களை பார்த்த உடனே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் மனைவி தன்னை ஒரு அழகாக அலங்காரமாக கணவன் வார டைமில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை கொடுத்தாச்சு, தப்சீரை கொடுத்தாச்சு. இப்போ தப்சீரை இப்படி கொடுத்தா காலையில் போய்ட்டு வேலைக்கு வர காலையில் 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வேலைக்கு வர பாட்டிக்கு இப்போ இந்த விளக்கம் சரி. ஒருத்தர் 3 விட்டுறாரு, அவர் அப்போ அடிக்கடி வீட்டுக்கு வருவார், சரியா? இவர் எந்த நிலைமை என்ன? சரியா, ஃபஸ்ட்டு விளக்கமே பிள்ளை, அவருடைய நிலைமை என்ன? அதே போல் என்ன அன்றாட பகலில் ஈவினிங் வரக்கூடிய நிலைமை என்ன? அப்படி என்று சொன்னால் அவங்க மணப்பெண்ணா உடுத்த உடுப்பிரிக்கி தானே, அதை உடுத்துட்டு தான் எந்த டெய்லி என்ன செய்யணும், வீட்டில் இருக்கணும். யார் இந்த விளக்கத்தை சொன்னது? அப்படி சஹாபா பெண்கள் அப்படி இருந்தாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா? வீட்டுக்கு வர டைமில் டிசைனாக உடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு விளக்கம் இருக்குதான்னு கேட்குறேன். யார் எங்களோட சிந்தனையில் போட்டு விட்டது யார் இதை? அல்லது இதா நலர்த்த இலைஹா சர்றத்துக்கு, நீங்கள் அவங்கள பார்த்தா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னா பிரச்சனைப்படுத்த மாட்டா, அமைதியாக இருப்பா, மனசுக்குள்ளே உங்களுக்கு குளிர்வான பேச்சுக்களை பேசுவா. அதுக்கு அதாவது இது அவட்ட பெரும்பாலான பண்பாக அது இருக்கும். இது 100% பண்புன்னு சொல்லலை, பெரும்பாலான பண்பாக அது இருக்கும். பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும், ஆனால் பெரும்பாலான பண்பாக அது இருக்கும் என்று தான் அர்த்தமே தவிர இந்த அர்த்தம் இல்லை. இந்த அர்த்தம் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? கணவன் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டான், ஹதீஸும் அல்லது அந்த ஹதீஸுக்கு இந்த மேற்கத்திய உலகத்தில் விளக்கத்தை யாரோ ஒருத்தர் ஏற்றி விட்டது அதில். அப்போ வீட்டுக்கு வர டைம்லையும் பார்க்குறான், ஹதீஸில் எப்படி வருது, ஹதீஸில் எப்படி வருதுன்னா என்ன நல்லா ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ்ஸாக என்ன சூப்பராக இருக்கணும் அப்படின்னு வருது. அதில் நம்ம பயானில் வெளியே போகிற நேரத்தில் தான் இவர்கள் அழகாக கொடுக்குறார்கள், வீட்டில் அழகாக கொடுப்ப, நீ வீட்டில் கோட் ஷூட் போட்டுரி, நீனா வெளியே போய் அது மனைவிக்கு சொல்கிறத வச்சு நீ வீட்டில் எப்போ பார்த்தாலும் கோட் ஷூட்டில் தான் இருக்கிறேன், வெளியே இப்படி தான் நான் போகிறேன், அதனால் வீட்டுக்குள்ளே நான் கோட் ஷூட் போட்டுக்கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி நீ இருந்து காட்டு, உனக்கே செய்யலாம் தானே. அப்போ யதார்த்தம் இல்லாத கற்பனைகளை குடும்பத்தில் போட்டுவிட்டு வீட்டில் என்ன செய்யணும், அலங்காரமாக இருக்கணும். வெளியே போகிற நேரத்தில் அலங்காரமாக போகக்கூடாது, அழகாக போகணும். வீட்டில் இருக்கிற டைமில் சாதாரணமாக இருத்தல்ன்றது இயல்பான வாழ்க்கை. இயல்பான வாழ்க்கைக்கு எதிரான கற்பனைகளை அடிச்சு விட்டு, சரியா, இந்த மாதிரி ஒரு நிலைமை வைத்திருக்கவே நம்ம பார்க்கிறோம். இது 1-2 அல்ல சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் இப்படி 1-2 சேர்க்கல்ல, விளக்கம் என்ற பெயரில் 100க்கும் மேற்பட்ட விளக்கங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நம்ம குடும்பத்துக்கு இப்போ ஒரு கருப்பு கண்ணாடி என்று போட்டு வச்சுக்கிறோம். அந்த கருப்பு கண்ணாடியை கலட்டினீங்கண்டா கிட்டத்தட்ட 70 விதமான பிரச்சனை போயிடும், 70 விதமான பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பார்ப்பதனால தான் இந்த சிக்கல் என்ன செய்கிறது வந்திருக்கிறது. கணவன் நேரம் ஒதுக்குவதில்லை என்பது இந்த லிஸ்ட்டில் உள்ளது தான், மனைவி இந்த பேர் லிஸ்ட்டில் உள்ளது இது உள்ளது தான். இந்த மாதிரியான கருத்துக்கள், கணவனுடைய திருப்தியில் மரணித்தால் மனைவி சொர்க்கம் அப்படின்ற ஒரு லைவான ஹதீஸ் இருக்கு. மரணிக்கிற நேரத்தில் கணவனுடைய திருப்தியில் அந்த மனைவி என்ன செஞ்சிடா, மௌத்தாகிட்டா, அப்போ சொர்க்கம். அப்போ அந்த மனைவி பார்க்குறா, இவனுக்கு செய்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், அவ்வளவு உதவிகளையும் செஞ்சுக்கிறேன், சப்போர்ட்டாக வேந்திக்கிறேன், இவன் ஏதோ கெட்ட கேட்டுக்கு திருப்தி இல்லாமல் மௌத்தாகிட்டான்டா, நம்ம என்ன செய்யுது, நம்மளோட சொர்க்க நரகம் இவன்ட்டு இருக்க நினைப்பாங்களா இல்லையா? நினைப்ப இந்த பயான அதாவது விளக்கு ஹதீஸில் என்ன வருதுன்ற உதாரணமாக ஹைருக்கும் லியஹ்லி, அடுத்த ஹதீஸ் அந்த தரப்பு, உங்களில் மிகவும் சிறந்தவர் உங்கள் குடும்பத்திலே சிறந்தவர். இந்த ஹதீஸை வச்சு யாருக்கு மனைவி சான்றிதழ் வழங்குகிறாரோ, என்ன கணவன் மிகச் சிறந்தவர் என்று சான்றிதழ் யாருக்கு வழங்குகிறாரோ அந்த கணவன் தான் சிறந்தவர் என்று நடக்கிற காரியங்களா, சரியா? அப்போது மனைவி கணவனுக்கு என்ன சான்றிதழ் கொடுக்கணுமா? 100% நல்லவர். எந்த ஒரு நல்ல மனைவியாக இருந்தாலும் இன்னொருவர்கிட்ட போட்டிக்கு புகழ்கிற டைமில் 100% விட்டு கொடுக்க மாட்டாதான். தனியண்டு வந்தால் உங்களை நான் விட்டு கொடுக்காம பேசினதே நீங்கள் விளங்கிக்கிறோன்னு, உங்களோட உள்ள தவறு உங்களுக்கே தெரியுமென்னு தனியை சொல்ல வாய்ப்புகள் அதிகம், சரியா? அப்போ ஹைருக்கும் லியஹ்லி ஏண்டா உங்களுக்கு சான்றிதழ் தாரதல்ல, நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்வது.
நீங்கள் அவர்களோடு சிறப்பாக நடந்து கொள்ளணும். அவங்க சான்றிதழ் தந்தாலும் தராது விட்டான். அதே போல் மனைவியும் அப்படித்தான். அவர் திருப்தி அடைஞ்சாலும் சரி, திருப்தி அடைஞ்சாலும் நமக்கு என்ன, அதில் சப்ஜெக்ட் இல்லை. இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதை சொல்லிக் கொடுக்காததுனால பிரச்சனைகள் இரட்டிப்பாக போவதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பார்வைகள் எல்லாம் ரெண்டில் ஒரு விஷயத்தில் வந்திருக்கு. ஒன்று மேற்கத்திய உலகத்தில் கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிடாமல் தலையில் போட்டுக்கின்றது, அல்லது மேற்கத்திய கருத்துக்களை இருக்கிற குர்ஆன் ஹதீஸ் வசனங்களுக்கு ஏற்றி விட்டது, அதில் ஏற்றி விட்டு அப்போ அது குர்ஆன் ஹதீஸ் மாதிரி என்ன செய்கிறது, அதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டதான் இதற்கான காரணம் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை நீங்கள் உதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு தவறான கருத்துக்கள் எங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கும் என்றதுக்கு இந்த சின்ன உதாரணங்கள் உங்களுக்கு போதும். எவ்வளவு தவறான கருத்துக்களை நம்ம அதாவது ஃபேமிலி லைஃப் என்ற பேரில் நம்ம உள்வாங்கிக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு போதும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இந்த உலகத்தில் இந்த ஜீனெல்லாம் சொல்கிறான் தானே, இந்த மரபணு அதெல்லாம் தாண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நம்ம சொந்தம் பந்தம் என்று பேசுகிறோம், சொந்தம் பந்தம் என்று பேசுகிறோம். அது கூட நிறைய பேர் தெரியாது நினைக்கிறேன். சொந்த பந்தம் எல்லாம் பெரியம்மா சாட்சி மாறத்தான் சொந்த பந்தம் என்று தமிழில் சொல்கிறாங்களேன்னு நினச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சொந்தம் என்றால் பிறப்பால் வருவது, பந்தம் என்றால் திருமணத்தால் வருவது. சரியா? சொந்தம் என்றால் பிறப்பால் வருவது, பந்தம் என்றால் திருமணத்தால் வருவது. இதுதான் நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு மேலே போனீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஆண் பெண் என்று படைக்கிறான். சரியா? அந்த ஆண்லிருந்து பெண்ணை படைக்கிறான், அந்த ஆண்ல இருந்து பெண்ணை படைக்கிறான். அந்த ஆணுடைய மனைவி தான் பெண். இது சொந்தமா பந்தமா? சொந்தமும் தான் பந்தமும் தான். ஏன், அந்த ஆணிலிருந்து படைத்தது யாரு? பெண்ணை. முதலாவது உறவு முறை திருமண உறவு முறை. ஆனால் அது பிறப்பு போன்ற ஒரு உறவு முறை. முதலாவது உறவு முறை அதாவது பிறப்பு போன்ற ஒரு உறவு முறை. அது நம்ம சொந்தம்னு சொல்லலாம், அதை பந்தம்னு சொல்லலையா. ஹவ்வாவை படைச்சாலாம் யாரில் இருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஹவ்வாவை படைக்கிறான். அதே நேரம் மனைவியாக ஆக்குறான். அப்போ திருமணமும் தானங்க, சொந்தமும் தான், பந்தமும் தானத்தை பார்க்குறோம். அதிலிருந்து தான் இந்த உறவு முறைகள் எல்லாம் பிரிஞ்சு போகுது. இந்த ரெண்டும் இல்லாட்டி இந்த உலகமே என்ன செய்யாது, நிர்வாகம் நடந்திருக்காது. இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை சொல்வதற்கான மிக பிரதானமான காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? உலகத்துடைய நிர்வாகம். முதல் சம்சம் இஸ்லாத்துடைய பார்வை உலகத்துடைய நிர்வாகம். இந்த உலகம் வாழ வேண்டுமென்றால், இந்த உலகம் இயங்க வேண்டுமென்றால், இந்த உலகத்துடைய முன்னேற்றங்கள் நடக்க வேண்டுமென்றா இந்த குடும்ப வாழ்க்கையுடைய செட்டப்பில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதில் தலாக் நடக்கலாம், திருமணம் நடக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், குழந்தை பெறலாம், பெறாமல் இருக்கலாம், இதெல்லாம் நடக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையை செட்டப் என்ன செய்யக்கூடாது, இல்லாமல் போகக்கூடாது. ஃபித்ரா, இதெல்லாம் இயற்கையாக வச்சுக்கிறது. இது கலையுமாக இருந்தால் இந்த உலகம் நாசமாக அழிந்து போகும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். என்ன, உங்களை மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் படைத்தான், பின்னர் அதில் இருந்து என்ன அவருடைய ஜோடியை படைத்தான், அதில் ஒபஸ்தவி அதாவது அவர்களிலிருந்து ரிஜாலன் கதீர வனிசா, ஆண்கள் பெண்களாக நிறைய பரவ செய்தார். இந்த உலகத்திலேயே நிர்வாகம் நடக்கிறது அதனால தான். இதை நீங்கள் உலகத்துக்கு போவானா, சிம்பிளாக உங்களே நீங்கள் கற்பனை பண்ணுங்க. வீட்டுக்கு போய் ஒரு பட்டியல் போடுங்க. திருமணம் என்ற ஒரு அல்லாஹ் ஏற்படுத்திய விதிமுறை இருந்ததால் எனக்குள்ள உலக தொடர்பும், இல்லாது விட்டால் எனக்குள்ள உலக தொடர்பும் ஒரு பட்டியல் வைங்க. திருமணம் என்று வந்ததுனால எனக்குள்ள உலக தொடர்பும், திருமணம் இல்லாதனால உள்ள உலக தொடர்புன்னு ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா, திருமணம் முடித்ததுனால தான் நீங்கள் உலகத்தை கொஞ்சம் தள்ளி விட்டீங்க, முன்னுக்கைக்கு முன்னேற்றி விட்டீங்க. வண்டியை பெருசாக்கினீங்க, வீட்டை பெருசாக்கினீங்க, சம்பாத்தியத்தை பெருசாக்கினீங்க, தொழிலை மாற்றினீங்க, உடுப்பை அதிகரிச்சிங்க, கவனங்களை கூட்டினீங்க. இந்த மாதிரி அதாவது என்னது ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்களே, தயாரிப்பு நிலைகளை என்ன செஞ்சீங்க, கூட்டினீங்க. இதெல்லாம் எதனால் நடந்தது தெரியுமா? கல்யாணம் என்று முடிக்க போய் தான். இது நீங்கள் ஒருத்தர் செஞ்சது. இந்த நீங்கள் ஒருவர் இதை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னா, போது நமக்கு என்னதுக்கு பெரிய சம்பளம், நம்ம உமா கொடுக்க போகிறோம், பாப்பா கொடுக்க போகிறோம், தம்பி கொடுக்க போகிறோம், தங்கச்சி கொடுக்க போகிறோம், இவ்வளோதான். ஆனால் டபுள் ஆக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நான் அங்கே இருந்து கொள்வோம். லேசாக முடிவெடுப்பீங்க. ஒரு தொழிலை வேகமாக விட்டுட்டு என்ன செய்வீங்க, போவீங்க. அதே நேரம் வீட்டை பெருசாக நினைக்க மாட்டீங்க. ஒரு வாகனத்தை வாங்கணும்னு என்ன செய்ய மாட்டீங்க, நினைக்க மாட்டீங்க. சாதாரணமாக எனக்கு என்னத்துக்கு அப்படி என்ற கேள்வி உங்கள்கிட்ட அதிகமாகவே என்ன செய்யும், இருக்கும். அப்போ உலகத்தில் கொஞ்சம் உங்களுடைய பங்களிப்பு அதிகமானதே குடும்பத்தால் தான், நீங்கள் திருமணத்தால் தான் அதிகமாகுது. இந்த திருமணம் என்கின்ற ஒன்று இல்லைண்டா நீங்கள் சம்பாத்தியத்தை கூட்டணும்னு கூட என்ன செய்ய மாட்டீங்க, நினைக்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 10,000 வாங்கிட்டீங்கிற ஒரு 12,000 நினைக்கிறது, ஒரு 13,000 நினைக்கிறதே இதனால தான் குடும்ப பொறுப்பால் தான். ஆனால் இதையே மாற்றி காட்டுறான். எப்படின்னா, தேவையா உனக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு 2,000 இருந்ததை 12,000 கூட்ட வேண்டிய அலைச்சல் தேவையான்னு கேட்குறான். தேவை. அதனால தான் உலகம் இயங்குகிறதுன்னு இஸ்லாம் சொல்லுது. உலகத்துடைய அமாருல் அர்த், இந்த உலக நிர்வாகமே இயங்குவது இந்த குடும்ப வாழ்க்கை தான். இது ஒத்தர் இப்படி கோடான கோடி பேர் இருப்பதனால தான், கோடான கோடி பேருடைய பங்களிப்பால் தான் இன்றைக்கு உலகம் முன்னேறிச்சு.
இந்த உலகம் என்னது? முன்னேறியது. குடும்ப வாழ்க்கை முறையால் தான் உலகம் முன்னேறுகிறது. இந்த குடும்ப வாழ்க்கை முறை இல்லை என்றால் புதிய கண்டுபிடிப்பு என்ற சிந்தனையே வந்திருக்காது மனிதருக்கு. வேகமாகணும் என்ற சிந்தனையை என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. மனிதனுடைய உணர்வுகள், கவலைகள், வேதனைகள் ஒரு 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 10-20 வருஷத்துக்கு முன்னால் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவன்ற கவலைகள் என்னதாக இருந்திருக்கும்? அந்த கவலைகள் எல்லாம் ஒரு சேர ஒரு திறமையானவனுக்கு போயிடும். கோடிக்கணக்கான மக்களுடைய கவலை, தொடர்பாட முடியவில்லை என்ற கவலை யாராவது ஒரு சிந்தனையாளனுக்கு போய் சேரும். அந்த சிந்தனையாளன் என்ன செய்வான்? உன்னை கண்டுபிடிக்க என்ன செய்வான்? முயற்சி எடுப்பான். அதனுடைய விளைவு தானே மீடியா. இந்த கவலையே ஒருத்தனுக்கு இல்லைன்னு வைங்களே, நம்மளை காட்டி வச்சுக்கிறாங்களே, நம்ம குகையில் வாழ்ந்தோண்டு, சரியா? அப்படி குகையில் இருந்திருந்தால் நமக்கு இந்த பிரச்சனையே என்ன இல்லைன்னு ஆகிரும். அப்போ மனிதன் முன்னேறுகின்ற பின்னணியே இந்த உலகத்துடைய நிர்வாகமே தான். நீங்கள் பெரிய இடத்துக்கு போகுவானா, உலகத்தில் முன்னேறத்துக்கு நமக்கு என்னத்துக்கு குடும்பத்துக்கு சம்பந்தம், அந்த லெவலுக்கு போவானா? அதுதான் விதி. இஸ்லாத்துடைய பார்வை அதுதான். ஊருடைய முன்னேற்றம். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊரை எடுங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி போய் பாருங்கள். அந்த ஊரில் உள்ள தொழில்களும் 20 வருஷத்துக்கு பிறகு இங்கே பாருங்கள், விழுந்து அடிச்ச இடமெல்லாம் கடை, விளங்கிட்டா? விழுந்து அடித்த இடமெல்லாம் கடையாக இருக்குது. விழுந்தாலும் இன்னொரு ஆள் ஒரு கடையில் தான் போய் என்ன செய்கிறோம்? உழுவுற அளவுக்கு விட்டுட வாசல்லாம் அங்கே இங்கே எல்லாம் கடை. எப்படி இவனுக்கு வியாபாரம் நடக்குது நமக்கு தெரியலை, அவனுக்கு இது வியாபாரம் நடக்குதான்னு அவனுக்கு தெரியலை. கடை போடணும், உழைக்கணும். அவனுக்கு இருக்கிற இடத்துல ஒரு கடையை திறந்துடுறான், ஒரு கீரை கடையாக செஞ்சால் திறந்து. முன்னேற்றம் வருவதற்கான பின்னணியே குடும்பம் தான். அதனால தான் சொல்லுவாங்க, கல்யாணம் பிடிக்கிறான் சில வசனங்களை சொல்லுவாங்க, கால் கட்டு போட்டு விட்டா தான் சரி அப்படின்னு சொல்லி. கால் கட்டுனா என்ன? அவன் உழைச்சே ஆகணும், விளங்கிட்டா? உழைச்சே ஆகணும் என்று சொல்கிறது தான் கால் கட்டு போட்டுவிட்டா சரி என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு காரணமே அதாவது உலகத்துடைய வளர்ச்சிக்கு காரணமே, முன்னேற்றத்துக்கு காரணமே இந்த பொருளாதார அதாவது நிர்வாகத்துக்கு காரணமே இந்த குடும்ப வாழ்க்கை முறை தான். புரிஞ்சுக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான பார்வைகள் உண்டு இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக. ரிஸ்க் என்றது, உணவு என்பது குடும்ப வாழ்க்கையோடு நிறைய சம்பந்தப்படுது. அதாவது ரிஸ்க் என்று சொன்னால் உணவு என்று சொல்லப்படாது, வாழ்வாதாரம். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்படுது. இந்த வாழ்வாதாரத்தை வைத்து 2 விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். வாழ்வாதாரத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ளலை அப்படி என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையை விட்டு ஓடிவிடுவோம். வாழ்வாதாரத்தை சரியாக புரிஞ்சு கொண்டோம்னா குடும்ப வாழ்க்கைகள் என்ன செய்வோம்? என்ட்ராகுவோம். இந்த வாழ்வாதாரம் சம்பந்தமான சரியான பார்வை இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லக்கூடிய வாக்கு எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், குடும்பத்தால் தான் ரிஸ்கேன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை முறையால் தான் உணவு என்கின்ற பகுதியே விஸ்தீர்ணமாகிறது. அன்புள்ள சகோதரர்கள், இது 2. அடுத்த பகுதியை சொல்லிட்டு நான் அதுக்கு வரேன். 3வது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த திருமண வாழ்க்கை எதற்காக தேவைப்படுகிறதுனா மனிதனுடைய எதிர்கால நிகழ்கால சேஃப்டிக்கு, பாதுகாப்புக்கு. சரியா? மனிதனுடைய எதிர்கால நிகழ்கால அதாவது பாதுகாப்புக்கு. 4வது எதுக்கு தேவைப்படுகிறதுனா ஒழுக்கத்துக்கு, இந்த சமூக வாழ்க்கையுடைய ஒழுக்கத்துக்கு தேவைப்படுகிறது. இப்போ இந்த 4 பகுதிகளை நீங்கள் பிரதானமாக நினச்சி பார்த்து என்றைக்காவது குடும்ப வாழ்க்கைக்கு இதுக்கு தொடர்புக்கு நம்ம நினச்சிக்கிறோமா? இதுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தொடர்பு அப்படி என்று தான் நம்ம நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்வதென்றால் இதை நம்ம புரிய இல்லைன்னு வைங்களேன், இந்த செக்ஷனை புரியலைன்னு வைங்களேன், என்னென்னதுனால நம்மளோட குடும்ப வாழ்க்கை பிந்துதோ அதெல்லாம் இந்த நாளையும் பாதிக்கும். ஆனால் இதை படிக்கிறவன் இப்போ தானே சோசியலஜின்னு சொல்லி சமூகவியலை படிப்பானே, சமூகவியலை படித்து இந்த உலகத்தை சிஸ்டங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இருப்பார்களே, இவர்களெல்லாம் இதை கையில் எடுத்துக்கிறாங்க. இதை கையில் எடுத்து எப்படியெல்லாம் மீடியா வழியாக, அதாவது தங்களது இலக்குகளை சரி செய்து கொள்ள வேண்டுமோ, தங்களது இலக்குகளை அடைந்து கொள்ள வேண்டுமோ அதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இதை படிக்கிறவங்க, இந்த மானுடவியல் சமூகவியலை படிக்கிறவங்க படித்து இதை எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை அப்ளை பண்ணலாம் பார்க்குறாங்க. இன்றைய சமுதாயத்தில் 2 மிகப்பெரிய அதாவது யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதாவது என்ன யுத்தம் என்று சொன்னால், சிந்தனா ரீதியான போர்கள். ஒன்று அதாவது நாஸ்திகம், ஏத்திசம், விளங்கிட்டா? இந்த நாஸ்திகம். அடுத்தது மத ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் ஆஸ்திகம், அதாவது பௌத்தம், கிறிஸ்தவம், இந்து மதம், யூத மதம், முஸ்லீம் சமதம். இவங்களுக்குள்ள சண்டை ஒரு பக்கத்தில் விடுங்க. ஆனால் இவர்களுக்கு எதிரான யுத்தம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் நாஸ்திகத்துக்கு எப்பயும் சம்பந்தம் இருக்கலை. இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் விஞ்ஞானத்துக்கு சம்பந்தம் இருக்கல. 1950க்கு பிறகு விஞ்ஞானமும் நாஸ்திகமும் திருமணம் செஞ்சுக்கிட்டு, விளங்கிட்டா? எப்படி? விஞ்ஞானமும் நாஸ்திகமும் திருமணம் முடிச்சாச்சு. திருமணம் முடிச்சு விஞ்ஞானி என்றா அவன் நாஸ்திகன் என்ற இடத்துக்கு வந்தாச்சு, விஞ்ஞானம்டா அவன் கடவுள் இல்லை என்று சொல்கிற இடத்துக்கு வந்தாச்சு.
இப்போ என்ன செஞ்சிட்டானுங்க தெரியுமா? நீங்கள் நல்லா அவதானிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இதால் அவங்க போடுற சிஸ்டங்களும் அவங்க போடுற டிசைனும் தான் சர்வதேச உலகத்தில் மார்க்கெட் செய்யப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சிலபஸுகளாக மாற்றப்பட்டு நமது ஊரில் படிப்பிக்கப்படுகின்ற முஸ்லீம் பாடசாலைகளுக்கு வந்திருக்கு. அவன் போடுறது தான் சரியா. பாடசாலை பிள்ளைகள் படிக்கக்கூடிய 5 வயசு 6 வயசு 7 வயசுன்னு படிக்கக்கூடிய பிள்ளைகளில் இருந்து எல்லோரும் படிக்கக்கூடிய பாடம் ஆஸ்திக பாடசாலை. அப்படின்னா என்ன? பௌத்தமோ கிறிஸ்தவமோ இந்து மதமோ யூத மதமோ நடத்துகின்ற பாடசாலை. சிலபஸ் யார்? நாஸ்திக சிலபஸ். அந்த சிலபஸ் தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிறது. உலகம் சில வேளை மார்க்க சம்பந்தமாக இருந்தால் தனிப்பாடமாக போட்டிக்கிறான். கிறிஸ்தவ பாடம், இந்து மதத்துடைய பாடம், முஸ்லீம் பாடம், இஸ்லாமிய பாடம், அது தனிப்பாடமாக இருக்கும். ஆனால் மற்ற எல்லா சிலபஸ்லையும் டோட்டலாக என்ன இருக்குன்னா குடும்ப வாழ்க்கையை தகர்க்கக்கூடிய நாஸ்திக கொள்கை அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு படிப்பிக்கப்படுகின்ற சின்ன எழுத்திலிருந்து பெரிய சப்ஜெக்ட் வரும் வரைக்கும் ஒரு பிள்ளை என்ன செய்யுது? இதிலேயே வளருது. இதில் இந்த சிந்தனையிலே என்ன செய்யுது? வளருது. அப்போது இந்த அடிப்படையில் நீங்கள் சிந்தனைக்குள்ளே எடுத்தீங்கன்னா என்ன வளருது அப்படி என்று பார்த்தீங்கன்னா, அதாவது டார்வினிசம் என்ன? மனிதனும் குரங்குகளும் இந்த அதாவது சிம்பன்சி அதே போல் இந்த கொரில்லா இது போன்ற குரங்குகளும் இப்போ நம்ம இருக்கிற இந்த மனிதனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான், ஹோமோசேப்பியன் அப்படின்ற ஒரு பேர் வச்சுக்கிறான். இந்த மனித இனமும் அதாவது இது ஒரு மிருகமாக பேசுகின்ற மிருகம், நம்ம டெவலப் ஆகி பேசுகின்ற மிருகமாக மாறிட்டோம். இப்போ நாமும் இந்த சிம்பான்சி அதே போல் இந்த கொரில்லா போன்றவைகளும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். அவங்க அது குரங்கல்ல, ஆனால் அது குரங்கு மாதிரி விளங்கிட்டா. அதே மூலத்திலிருந்து வந்தவர்களா நாங்களா? இது பாடத்திட்டத்தில் போடுறான். படிக்கிற புள்ள எப்படி படிக்குது? இது எத்தனை ஆண்டு பாடத்திட்டம்? 12 வயசு. நான் நாளைக்கு குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தம் அது விரிவாக பேசுவோம். அதாவது 12 வயசு 11 வயசு புள்ளையோட சிலபஸில் உலகத்திலே மனித படைப்பு கொள்கை சம்பந்தமாக 2 இருக்கிறது. ஒன்று சிறப்பு தேர்வு. சிறப்பு தேர்வு என்ன? அல்லாஹ் படைச்சு உலகத்துக்கு கடவுள் படைச்சு அனுப்பினா இது ஒன்றும். இன்னொன்று விஞ்ஞான முறைப்படி விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கூர்ப்பு கொள்கை, பரிணாம கொள்கை, எவல்யூஷன் அப்படின்னு பதிவு செய்கிறான். பிள்ளைக்கு இது மரபு, இது சும்மா நம்ம மரபுல ட்ரெடிஷனில் நம்புறது. சயின்ஸ் என்ன தெரியுமா? அதான் சொல்லிட்டேன், 2 பேரும் சயின்டிஸ்ட், இவங்களுக்கு திருமணம் நடந்தாச்சு. அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் இதுதான் விஞ்ஞானம், இதுதான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறான். சேம் படித்த அதே மௌலவி மார்க்கம் படிச்சுக்கிறாரு, அவர் ஹொத்துபாவும் ஓதுறாரு, லெக்சரும் பண்ணுறாரு. மற்ற இடங்களில் ஹொத்துபாவில் என்ன செய்கிறாருன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பிய பொழுதுன்னு அங்கே பண்ணுறாரு. யூனிவர்சிட்டியில் லெக்சர் பண்ண டைமில் ஆதிகால மனிதர்கள் குகையில் வாழ்ந்த நேரத்தில் அப்படின்றாரு. இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? அவர் 2 சிலபஸையும் தலையில் வச்சுக்கிறார். அவர் ஆதிகால மனிதர்கள் ஆரம்பமாக குகையில் இருக்கிற நேரத்தில் அவருடைய கல்வெட்டுக்கள் இருந்து எழுத்துக்களை நம்ம இது பார்க்குறோம், கார்பன் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு என்ன விளக்கம் வருது. இந்த பக்கத்தால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இறங்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினான்ட்டு டெக்னாலஜியில் ஆக உயர்ந்த மாதிரி இங்கே பேசுகிறார் மிம்பரில். அதே நபர் பேத்து கட்டுரை எழுதுக்குள்ள மற்றவங்களோட பேசக்குள்ள என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் மனிதர்களுக்கு பேச தெரியாமல் இருந்தது, அதுக்கு பின்னால் 2 கல் அடித்து அப்படி நெருப்பு வந்துச்சு, அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கொண்டான். அதுக்கு பிறகு மனிதன் ஒரு கூட்டமாக வாழ என்ன செஞ்சான் பார்த்துக்கண்டா. அப்புறம் இந்த ஆடு மாடுகளை சுட்டு தின்ன பழகிக்கண்டான்ட்டு காட்டுவாசிகள் லெவலில் என்ன நம்மளே பற்றி பேசுகிறான். அப்போ நம்ம பாட்டனாரெலாம் காட்டுவாசின்னு அதில் என்ன செய்கிறான் சொல்கிறான். இதை வச்சு இவன் ஒரு கேள்வி கேட்குறான், காட்டுவாசிகளுக்கு இஸ்லாத்தை சொல்வது எப்படி? சரியா, நம்ம அடுத்த அதுலேருந்து உடனே எடுத்துடுறதானே, எடுத்து காட்டுவாசிகளுக்கு இஸ்லாத்தை சொல்வது எப்படின்னு இவன் ஒரு கேள்வி கேட்குறான். இப்போ இவன் காட்டுவாசியை விளங்கி வச்சுக்கிறேன்னா நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லாம் காட்டுவாசி மாதிரி என்ன விளங்கி வச்சுக்கிறான். ட்ரை பண்ணுறான் என்னத்துக்குன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்கி காட்டுவாசியாக மாறிப்பாரோன்னு யோசிக்கிறான். இறங்கி வந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டாகி காட்டுவாசியாக மாறிப்பாரோன்னு யோசிக்கிற அளவுக்கு விஞ்ஞானத்தை படிப்பிச்சு விட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, நம்ம குரங்குலிருந்து தான் வந்தாண்டா கல்யாணம் இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்திருப்போம்னு மனசில் பதிய வச்சுட்டான். குரங்குலேருந்து வந்த கருத்து சரியானு வைங்களேன். அப்போது கல்யாணம் இல்லாத சமுதாயம் தானே, திருமண நடைமுறை இல்லாத சமுதாயமாக இருந்தான். இவனுடைய முழு எண்ணமும் என்னன்னா, திருமணம் என்பது மனிதனுடைய ஒரு ஆர்வத்தால் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் என்றதை பிள்ளைகளுக்கு சிலபஸில் பதிவு செய்கிறான். பதிவு செஞ்சு எதுக்கு கொண்டு வரான்னு சொன்னால், நாளைய சமுதாயத்தில் திருமணத்தை முக்கியத்துவம் இல்லாமல் ஆக்கி நம்ம கற்பனை கண்ட அந்த குரங்கு வம்சத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும். இதில் ஃபியூச்சரை கொண்டு போய் சேர்த்துடணும். அதுக்கு இப்போ முதலாவது அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான், குடும்ப விஷயத்தெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு கொண்டு வந்திருக்க சப்ஜெக்ட் தான் ஜெண்டர் ஈக்குவலிட்டி, பாலின சமத்துவம். பாலின சமத்துவம் சிலபஸ் எல்லாம் சும்மா கொண்டு வர மாட்டான். சைத்தான் எப்படி சிலபஸை கொண்டு வருவான் யோசிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிலபஸை கொண்டு வந்தானே சைத்தான்.
சொர்க்கத்தை கொடுத்து நல்ல முறையில் வாழுங்கன்னு சொல்லி எல்லா செட்டப்பையும் பண்ணி ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி உழைக்காமல் சாப்பிட்றது சொர்க்கம் என்ன? உழைக்காமல் சாப்பிட்றதான் சொர்க்கம். உழைக்காமல் சாப்பிட்ற ஒரு சொர்க்கத்தையும் கொடுத்து இரியன்னு சொன்னது சைத்தான் சிலபஸை கொண்டு போகிறான். இதை அல்லாவுடைய வசனங்களுக்கு தப்சீர் எடுத்து கொண்டு போகிறான். அல்லாட வசனத்தை தப்சீர் எழுதுனா மானஹா குமா ரப்பு குமான் ஹாதி ஷஜரா இல்லா அந்த தக்கூனா மலக்கைனி அவ தக்கூனா மினல் ஹாலிதீன். அல்லாஹ் உங்களுக்கு இதை தடுத்ததெல்லாம், தடுக்கவில்லைன்னே அவன் சொல்லலை, தடுத்ததெல்லாம் நீங்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிருவீங்க என்று தான் அல்லாஹ் தடுத்தான். இப்போ நாங்களாம் அமல் செஞ்சுட்டீங்களா? எதுக்கு? சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதுக்கு. அப்படி என்றத விளக்கத்தை கொடுக்குறான் சைத்தான். ஆரம்பத்தில் சைத்தாண்ட சிலபஸை ஏற்றுக்கலை. ஆதமனசா பின்வாங்கி அதுக்கப்புறம் வாரா காசமகுமா அல்லாவின் மீது ஆணையாக சத்தியமா இன்னி லக்குமா லமினன் நாசிஹைன், நான் உங்களுக்கு உபதேசகர் தான், நம்புங்கனே அப்படின்னு சத்தியம் பண்ணுறான். சத்தியம் பண்ணோன்னே எல்லா அறிவையும் விட்டுட்டு அல்லாஹ் சொன்ன விளக்கத்தையும் விட்டுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிடறாரு? அந்த மரத்தை நெருங்கிறா. நோக்கம் நிறைவேறிட்டு இப்லீஸ் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுறான். இப்லீஸ் உலகத்துக்கு வாரத்தை பற்றி கவலை இல்லை, இவன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடாது. இந்த 2 பேரும் என்ன செய்யக்கூடாது? சொர்க்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு. அப்போ சிலபஸ் எப்படி கொண்டு வந்தான்? அழகான முறையில் கொண்டு வா. அந்த சிலபஸை போட்டிக்கிறான். ஜெண்டர் ஈக்குவலிட்டின்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்தில் நீங்கள் ஜெண்டர் ஈக்குவலிட்டி நீங்கள் விளங்குறதுக்கு நீங்கள் காணுவீங்க, எல்லா இடத்துலையும் காணுவீங்க. இது இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள இப்போ வந்தாச்சு நிறைய. இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள நீங்களே இதை சயின்ஸ்ன்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவான். அதுக்கு பிறகு பிள்ளைகளை நீங்கள் திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு அவ்வளவு போராடணும். அவ்வளோ போராட்டம் போராடினா இந்த குரங்கு சிலபஸை போட்டவன் குடும்பம் எப்படி இருக்குமோ தெரியும். ஆனால் கேட்டவன் குடும்பமெல்லாம் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துடுவான். இடத்துல சந்தேகமே இல்லை. இது எங்கேன்னா எல்லா பாடசாலைகளுக்குள்ளேயும் கொண்டு வந்து வச்சுக்கிறான். அந்த ஜெண்டர் ஈக்குவலிட்டி இது கூட இப்போ நம்ம நாடுகளில் பேசலாம். இப்போ பேசலாம். இன்னொரு 10-15 வருஷத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் இந்த பேச்சை கூட என்ன செஞ்சிருவாண்டா, இவர் என்னது அதாவது சிலபஸுக்கு எதிராக பேசுகிறார், மனித உரிமைகளுக்கு எதிராக பேசுகிறன்னு உள்ளே கொண்டு போட்டுருவான். அந்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். என்னடா அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்பக்குள்ள என்ன இருக்கும்? ஆனா பெண்ணா அதர்ன்னு இருக்கும். போட்டால் பிரச்சனை. அது என்ன அதர்? அவர்களுக்கு உரிமையை இல்லாமாக்கி விட்டோம். அந்த அதருக்கு என்ன செஞ்சிட்டோமா? உரிமையை இல்லாமல் ஆக்கி விட்டோம். போடு என்னன்னு சொல்லி அப்படி என்று இப்போ 4-5 கொண்டு வந்திக்கிறான். அதில் இப்போ புதிய ஃபில் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் பாருங்க பார்ப்போம். 4-5 கொண்டு வந்திக்கிறான். சில மத ரீதியான இடங்களை தவிர மற்ற இடங்களை ஒரு 4-5 கொண்டு வருவான். அது என்ன? ஆண்களுக்கான டாய்லெட், பெண்களுக்கான டாய்லெட் பிரிக்கிறீங்க. ஜெண்டர் ஈக்குவலிட்டி இல்லை, 2 ஒரு மாதிரி என்ன செஞ்சுருங்க, யாரும் எதுக்குள்ளே போகலான்னு சொல்லி இப்போ கொண்டு வந்துட்டா. அதுக்கு பேர் யூனிசெக்ஸா. என்ன? ஒன்றித்தை ஆனா பெண்ணாண்டு சொல்லாதது ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இது ப்ராடக்ட் விஷயம் தெரியாத நமக்கு. என்னத்துக்கு இந்த இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறான்? இல்லை, உங்களை கொண்டு போய் எங்கேயோ சேர்க்கறதுக்காக கண்டுபிடிச்சிக்கிறான். முதலாவது ஆண் பெண் என்று பிரிக்கிறதையே ஒரு இனவாதமாக்கிட்டான். இனவாதம் நம்ம விளங்கின விளக்கமெல்லாம் இப்போ ஒரு காலத்தில் வேற. இப்போ இனவாதம் எது தெரியுமா? ஆண் இனம் பெண் இனம் என்று சொல்கிறது இனவாதம். இப்படி கொண்டு வந்துட்டா. இப்படியே கொண்டு வரதுக்கு என்ன செய்யறான்டா, LGBTQ சொல்கிறது அசிங்கம் தான் சரியா, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். அப்படி கொண்டு வந்துட்டான். அப்படியான இதை கொண்டு வந்து ஆங்கில இதை கொண்டு வந்து கொடுத்து மக்களோட சிந்தனையில் ஆண் ஆண் பெண் பெண் இந்த மாதிரி கொண்டு வந்து எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு, அதை கொடுக்கணும் அப்படி என்று சொல்லி சமுதாயத்தில் அந்த கருத்துக்களை திணிக்கிறான். எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு தெரியுமா? இது பாப்பாக்கு தெரியாது. 10 வயசு பிள்ளைக்கு தெரியும், 11 வயசு பிள்ளைக்கு தெரியும். அவன் பார்க்குற கார்ட்டூன் அதுதான், அவன் பார்க்குற கலர் அதுதான். பிள்ளைகள் விரும்புகிற கலர் அது ரெயின்போ கலர் தான் இப்போ எல்லாத்துலேயும் போட்டிக்கிறான். அதுதான் அவன்கிட்ட சைன் அதுதான். இப்போ சாதாரண அந்த பொப்பிட்டா அந்த விளையாட்டுலேருந்து எல்லாத்துலேயும் கொண்டு வந்துக்கிறான். விஷயம் தெரியாதவங்க என்ன செய்கிறான்? கீடெக்கில் கொண்டு வரான், ஃபோன் கவரில் கொண்டு வரான். எல்லாத்தையும் புள்ள ரெயின்போ ஹராமானு. யார் ரெயின்போ ஹராம்னு சொன்னது? சரியா, ரெயின்போவுடைய அந்த கலர் அந்த பிள்ளைக்கு பதிவு செஞ்சு இப்போ நாளைக்கு என்ன ஆக்கிடுவான்னு சொன்னால் இந்த கலர் ஒரு கலாச்சாரத்துடைய கலரை ஆக்கிட்டான். இதை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு விரும்ப வைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி கார்ட்டூன்கள், அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகளோட சிந்தனையில் கொஞ்சமாக நம்முடைய மூதாதையர்கள் குரங்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதை நோக்கிய பயணம் என்று சொல்லி என்ன பிள்ளைகளோட சிந்தனையில் கொண்டு வரான். நாளைக்கு அவன் இப்போ எப்படி பழக ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் என்னது, அரவாணி என்று சொல்கிற வார்த்தையை அதாவது தடை செய்யப்பட வேண்டும். விளங்கிட்டா? அரவாணி என்று சொன்ன வார்த்தை என்ன செய்யணும்? அதாவது தடை செய்யப்பட வேண்டுமா? அதை எப்படி சொல்லணுமா அப்படி என்று சொன்னால், ஆணோட என்ன மரியாதை செய்கிற மாதிரி என்னது, அது என்ன திருநங்கை அப்படின்னு சொல்லலாம். திரு ஆணுக்கு, நங்கை பெண்ணுக்கு, ரெண்டையும் சேர்க்கணுமா? எப்படி? திரு என்றது ஆணுக்கு தானே, திருக்குர்ஆன் திரு என்ற கண்ணியத்துக்கு சொல்றது. அந்த திருவை கொண்டு போய் நங்கையோட சேர்த்து திருநங்கை, திருமதி அல்ல
திருநங்கை அப்படின்னு சேர்க்கணும், அப்படி ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணி கண்ணியமாக பேசணும் அப்படின்னு. கண்ணியமாக பேச வேண்டியவங்களை அந்த மாதிரியான உடல் கூறு இருக்கிறவங்களை கண்ணியமாக தான் நடத்தணும். ஆனால் உண்ட நோக்கம் அதுவே அல்ல. இப்போ நீ எங்கேயோ கொண்டு போகிறாய். இப்போ பாடசாலைகள் இந்த சிலபஸ் இயற்கையாக அப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க, உடல் ரீதியான பிரச்சனைகள் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மார்க்கம் தீர்வு சொல்லி இருக்கிறது. விளங்கிட்டா? இப்போ எப்படி ஆகிட்டு தெரியுமா? ஆணுக்கு 2 மடங்கு பெண்ணுக்கு 1 மடங்கெல்லாம் ஒரு காலத்தில் பிரச்சனை ஆயிரு. யார் ஆண் யார் பெண்ணு தெரிஞ்சா தானே ஆணுக்கு 2 மடங்கு கொடுக்கலாம். இவர் அரை ஆணி என்ற லெவலுக்கு கொண்டுட்டால் அரைவாசி ஆண் அரைவாசி பெண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான். விளங்கிட்டா? தன்னையை என்ன சத்திர சிகிச்சை செஞ்சுக்கிறான். இப்போ இவனுக்கு மௌத்தாயினா பிறந்தது அடிப்படையில் வச்சு 2 கொடுக்குறதா அல்லது மாறின அடிப்படையில் வச்சு 1 பங்கு கொடுக்குறதா சிக்கல். இவனை யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறது சிக்கல். இந்த லெவலுக்கு கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் நம்ம அசிங்கமாக பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போகிற டைமில் கண்ணியமாக பார்ப்போம். இதுக்கு பிறகு என்ன நடந்தால் வேறு வேறு கலாச்சார முறைகளை கொண்டு வந்து திருமணத்தை என்ன ஒரு 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 மைனராக கொண்டு வரத்துக்கு இன்னொரு வேலை செய்கிறான். அது என்ன? அதான் ரிஸ்க். இப்போ இந்த செக்ஷன் நான் சொன்னேன் தானே, மைனராக ஒரு வேலை செய்கிறான்டா ரிஸ்க். குடும்ப வாழ்க்கையில் பாரத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி உணவு பற்றிய பயத்தை ஏற்படுத்துகிறான், பொருளாதாரத்தை பற்றிய பயத்தை ஏற்படுத்துகிறான். திருமணம் என்று யோசிக்கிறவனுக்கே முழுமையாக என்ன பொருளாதாரத்தை பற்றிய அச்சத்தை ஊட்டிடுறான். அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கிறான், ஒழுக்கக்கேடை தூண்டுகிறான். பாருங்க எப்படி 2 சம்மந்தப்பட்டிருக்கேன். வறுமையை எச்சரிக்கிறான், ஒழுக்கக்கேட்டை தூண்டுகிறான். ஒருத்தன் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், இப்படித்தான் இப்போ நம்ம திருமணம் முடிப்போம்னு நினச்சி, உனக்கு எத்தனை வயசு? 18. 18 வயசில் கல்யாணமா அப்படின்ட்டு கேட்குறான். 18 வயசில் கல்யாணமா அப்படின்ட்டு. இதை யார் இப்படி பேசுகிறான் தெரியுமா? முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்க. இப்போ தான் படிச்சுட்டுக்கிறா, அதுக்கிடையில் நீ வச்சுக்கிற படிப்பு 28 வயசு வரைக்கும் வச்சுக்கிறாயே, 32 சுகர்ன்றாய். சரியா? 28 வயசு வரையும் படிப்பு, 33 செக்அப் பண்ணணுமா, ஃபுல் பாடி செக்அப். அப்போ எதுக்கு அப்போ 28 வயசு வரைக்கும் வச்சாய்? 33 வயசோடு அவனோட வாழ்க்கை முடியுதா? செட்டப் எப்படி கொண்டாலும் தெரியுமா? 12 வருஷம் படித்தவனையும் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறார், ஒய்ஃபோடு அவ்வளோ படிக்கல, 12 வருஷம் தான் படிச்சிக்கிறா, +2 வரைக்கும் தான் படிச்சிக்கிறா. அப்போ எத்தனை வருஷம்? 12 வருஷம் தான் படிச்சு. 12 வருஷம் 60 வருஷம் வாழ்கிற வாழ்க்கையில் 12 வருஷம் படிச்சிக்கிறான்னு சொல்கிறது, 12 வருஷம் தான் படிச்சிக்கிறான்னு சொல்கிற அளவுக்கு சிலபஸை கொண்டு வந்து வச்சுட்டான். அரசாங்கத்தை பற்றியோ சமூகத்தை பற்றியோ யோசிக்கக்கூடாது. சரி, 19 உள்ளவன் ஏதாவது பேச நினச்சாண்டா டீனேஜ், குழப்பமான வயசு அப்படின்றான். எப்படி? ஆனால் குழப்பமான வயசுன்னு சிலபஸ் போட்டவன் மற்றவன் அவன்லாம் பார்த்தா ஒருத்தன் எம்பசடர் ஆகிக்கிறான், இன்னொத்த வெளிநாட்டு தூதுவர் ஆகிக்கிறான், அவனுக்கு 22 வயசு. சரியா? சமுதாய தலைவர்கள்லாம் நம்மளே பேசுகிறோம். உசாமா ரதியெல்லாம் படைத்தளபதியாக இருந்தார் 17 வயசு, முகமது பின் காசிம் படைத்தளபதியாக இருந்தார் 17 வயசு. அதெல்லாம் நம்மளும் பேசிக்கிறது. கவுஃபாசியில் இளைஞர்களாக இருந்தால் அதுவும் பேசிக்கிறது. ஆனால் இங்கே டீனேஜர்னு பேசிக்கிறது. இங்கே யாருக்கு போட்ட சிலபஸ் தெரியுமா? உங்களை திருமணம் என்று. அதோட மிம்பர்களே பயான் எப்படி பயான் தெரியுமா? நம்ம முதலாவது இஸ்லாம் என்ன சொல்லுது? படிக்கணும். இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், 24 வயசு. சரியா? இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் குர்ஆன்லேருந்து எடுக்கிறது. விளக்கம் வெஸ்டர்ன் தஃப்சீர்லேருந்து எடுத்து 24 வயசு வரைக்கும் இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக். அதுக்கு பின்னால் தொழில் தேடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கிறாங்க? ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். தொழுகையை முடிஞ்சிட்டு பூமி முல்லா நீங்கள் கிளம்பி செல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு ஒரு 28 வயசு ஆயிடுச்சு. நிலம் பூமி மேலாம், அதுக்கு பிறகு தான் திருமணம் அப்படின்றான். அவனு அதுதான் சொல்கிறான். யார்? வெஸ்டர்ன் என்ன சொல்கிறான்னா, நீ படி ஒலை திருமணம் முடியும். ஆனால் என்ன 7 வருஷம் அந்த சைடு பிரச்சனை. எப்படி பிரச்சனை? அவன் வச்சுக்கிறது இப்படி. முதலாவது என்ன செய்யணும்? படிக்கணும், 2வது உழைக்கணும், 3வது திருமணம் முடிக்கணும். இஸ்லாம் வச்சுக்கிற அப்படி இல்லை. உழைப்பு, படிப்பு, திருமணம், 3 ரோடு. எதுக்கு பிளாக் ஆகாது. நீ முடிக்கிற டைமில் முடி, படிச்சுக்கிற டைமில் படி, உழைக்கிற டைமில் உழை. இந்த 3 போகட்டும். இதுக்கு அடுத்ததுன்னு வைக்கலை. ஆனால் 3 இஸ்லாத்துலேருந்து எடுத்து அவன் போடுற ரோட்டில் வைக்கிறது. நம்மட கார் அவன் போடுற ரோடு, நம்மட ஐடியா அவன் போடுற சிஸ்டம். அது நான் அடிக்கடி சொல்கிறது தான். நம்மளோட லேப்டாப் மாதிரி, நம்மளோட கம்ப்யூட்டர் மாதிரி, விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் எல்லாம் நம்மளோட சப்ஜெக்ட், பயோஸ் எல்லாம் அவனோட சப்ஜெக்ட். சரியா? நீ வேண்டிய போட்டு விண்டோஸ் அது இஸ்லாம், யூனிக்ஸை போட்டுக்க அது பௌத்தம், விளங்கிட்டா? இந்துவை போட்டுக்க. சிஸ்டம் நம்மளே, பயோஸ் நம்மளே ஆகி நம்ம சொல்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும், நம்ம சொல்கிற மாதிரி தான் ஓஃப் ஆகணும். மற்றபடி சிஸ்டம்லாம் உனக்கு இஸ்லாம், குர்ஆன் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸை வச்சு வைக்கிற மேசை நம்மளை, வைக்கிற பேக் நம்மளை, போகிற ரூட் நம்மளை, நீ எல்லாமே அவன்ட உரிமை தான். அதனால தான் அவனே என்ன செய்கிறான்டா, அபாயா. இப்போ நம்ம நாடுகளில் தானே இந்த பிரச்சனை, அபாயா போடுறதா இல்லையா பிரச்சனை. ஸ்கூல் நம்ம நாளில் அதிகம், வெஸ்டர்ன் வேர்ல்டில் அது இல்லை. அதுக்கான நீ போடு, உனக்கான முழு உரிமை வழங்கப்படுகிறது. அவன் சொல்கிறான், அந்த பிரச்சனைக்கு நாங்கள் வர மாட்டோம், நீ அதை போட்டுக்க போடாமல், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சிலபஸ் நான் தாரது, சிலபஸ் நான் தாரதுன்றா. இந்த சிந்தனை போக்கு அப்படியே வந்துச்சுன்னு வைங்களேன், பொருளாதார அச்சம் அப்படியே வந்துச்சுன்னு வைங்களேன், திருமணம் முடிக்கிறதுல அவன் பயப்படுவான்.
யார் யாரெல்லாம் திருமணத்தை பொருளாதாரத்தால் பெரிதாக காட்டுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த குற்றத்துக்குள்ளே வருவாங்க. அவன் அந்த குற்றத்துக்குள்ளே வைக்கிறான். அதை எப்படி கொண்டு வரான்டா, இன்னும் கொஞ்ச நாளில் பிரசவத்தை நீ ஸ்கூலில் தான் பார்க்கணும் லெவலுக்கு கொண்டு வந்துட்டான். எப்படி கொண்டு வர? பிரசவம் எங்கே? அது டெலிவரி போகிற ஸ்கூலில் தான். ஏன் 2.5 வயசில் பிள்ளைய கொண்டு ஸ்கூலில் சேர்த்துடணும். 2.5 வயசில் சேர்த்துறணும். அப்போ நீங்கள் 2.5 வயசில் இன்னும் 2.5 வருஷம் தான் டைம் ரைட்டா. இப்போ கொண்டு வந்து 2.5 வருஷத்துக்கு கொண்டு வந்துட்டான். அடுத்த 2 வருஷம் பண்ணுவான். அப்புறம் 1 வயசுலேயே படிப்பிக்க. இப்போ வயிற்றுக்குள்ளேயே கொஞ்சம் பேர் படிப்பிக்கிறாங்களே. வயிற்றுக்குள்ளேருந்து பேசணுமா அந்த பிள்ளையோட, என்ன நீ வந்து மெட்ஸில் அப்படி வரணும், இப்படி வரணும், அப்படி யூதர்கள் எப்படி படிப்பிக்கிறாங்க. யார் சொன்ன யூதர்? காட்டுங்க ஒரு உண்மையான ஒரு ஆராய்ச்சியை நீங்கள் காட்டுவோம். யூதர்கள் அப்படி சொன்னாங்கண்டு யூதர்களோட வரலாற்றிலேன்னு கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களோட தாய்மாருடைய வயிற்றிலிருந்து உங்களுக்கு எந்த ஒரு அறிவில்லாத வண்ணம் உங்களை வெளியெடுக்கிறோம். நாங்கள் வெளியே பேசுகிறதெல்லாம் புள்ள வயிற்றுக்குள்ளே கேட்டால் நல்ல புள்ளையாவா வெளியே வரும்? நினச்சி பாருங்கள். நீங்கள் பேசுகிற மட்டுமா கேட்கும்? சரியா? நீங்கள் இன்ஜினியர் ஆகிறோம், டாக்டர், அது மட்டுமா அந்த புள்ள கேட்கும்? கேட்குமெண்டா எல்லாத்தையும் கேட்குமா இல்லையா? சரியா? அப்போ எல்லாத்தையும் கேட்டால் புள்ள எப்படி வெளியே வரக்குள்ளே ஆக கேட்டவனா தானே வெளியே வருவான். சரி, நம்ம என்னடா இப்படி பேசுகிறீங்க வெளியே இருந்து அப்படின்னு இல்லை. அந்த அளவுக்கு பேச்சு பேசுகிறோம். புள்ள அதெல்லாம் கேட்டு நல்ல பிள்ளையாக வரணும் மட்டும் புள்ளையோட பேசணுமா, கம்யூனிகேட் பண்ணணுமா? நினச்சி பாருங்கள். தாய்மார்கள் வாட்ஸ்அப்பில் அது இதிலெல்லாம் பேசுகிறதெல்லாம் புள்ள கேட்டா. சரியா? அவங்க பகிர்ந்து கொள்வதெல்லாம் புள்ள கேட்டுட்டு தான் வெளியே வந்தேன். நல்ல பிள்ளையாக வெளியே வருமானு நினைக்கிறேன். இப்போ இது யாரோ போட்டதை பேசுகிறாங்க. சலான் சொல்லிட்டு போகிறாங்க, சலான் சொல்லிட்டு வராங்க. நீ வந்து ஒரு ஹாஃபிதாக வரணும் அப்படியா, அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு போகிறேன். யாரோ போட்ட கதை எப்படி நம்பி எப்படி கொண்டு நீங்கள் புள்ளையோடு பேசுகிறீங்களே, மெட்ஸ் படித்து கொடுக்குறீங்களே, புள்ள பிறக்கவே இல்லை மெட்ஸ் படித்து கொடுக்குறீங்களேன்னு பேசுகிறான். எப்படிப்பட்ட சிந்தனை நம்மளுக்கு உள்ளாக்கிக்கிறான். அப்போ நான் சொல்கிறேன், அப்படி ஏற்றுக்குங்க. அப்படின்னா நம்ம பேசுகிறதெல்லாம் புள்ள கேட்குது கிட்டேன்னு சொன்னால் என்னென்ன டேஞ்சரான விளைவுகள்லாம் வரும்னு நினச்சி பாருங்க. அல்லது குறிப்பிட்டது மட்டும் கேட்கறதுக்கு பிள்ளைக்கு அறிவியா? புள்ள வந்து சில விஷயங்கள் விஞ்ஞானம் சொல்லுது, நம்ம தேடி பார்த்தாலும் விஞ்ஞானம் சொல்லுது என்னென்னா, சில சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணும். சரியா? அந்த சவுண்டுக்கு ரியாக்ஷன் மட்டும்தான் சொல்லப்படுதே தவிர நீ போடுற விஷயத்தை கிரகித்து பதியக்கூடிய அமைப்பிலானதோ அல்லது அது அறிவாக மிளிரும் என்ற அந்த தகவலோ எங்கேயுமே என்ன இல்லை. இப்போ இவன் என்ன ஏதாவது கருத்தை பதியணும்னா யூதன் செய்கிறான்னு சொல்லிடணும், உடனே ஃபாலோ பண்ணிடுறது. சரியா? இஸ்ரேலில் யூதர்கள் எப்படி வளர்க்கிறார்கள் தெரியுமா? அதோட இவன் என்ன பார்த்தீங்களா யூதர்கள் வளர்க்குறாங்கன்னு அதோட சேர்த்துடுறது. மேற்கத்திய உலகத்தில் எப்படி செய்கிறாங்க தெரியுமானா சேர்த்துடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, சஹாபாக்கள் 14ஆம் நூற்றாண்டுடைய காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றாண்டுக்கு என்னது செட் ஆகுது இல்லைன்ற இப்படி பேசுகிறாங்க. எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்து வச்சுக்கிறான்னு பாருங்கள். இந்த பொருளாதார அச்சமூட்டல் கல்வியூடாக வைக்கப்படுகிறது. அந்த புள்ளைக்கான செலவு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த பிள்ளைக்கான, அதாவது இது வந்து நான் பெற்றோர்களை குறை சொல்லலை, சமூகத்தில் சிஸ்டத்தில் அப்படி எல்லாரும் ஆகப்பட்டுக்கிறோம். நம்மளும் தான், எல்லாரும் அந்த இதுக்கு உள்வாங்கப்பட்டுட்டோம். அப்போ அட்லீஸ்ட் நம்ம சாகத்தான் போகிறோம் விளங்கி சாகணுமா இல்லையா? அதாவது நம்மளோட சிஸ்டம் வந்து தற்கொலை தான், அதாவது அறிவியல் தற்கொலை தான் நடக்க போகுது. ஆனால் நமக்கு தற்கொலை தான் நடக்க போன்ற விளக்கமாக இருந்தால் கொஞ்சம் தைரியமாக போகலாமா இல்லையா? விளக்கம் இல்லாமல் இந்த சமுதாயத்துடைய பாதை என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறது. சந்தேகமே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் போய்கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நமது சிலபஸின் ஊடாக நமது கல்வி செலவு பொருளாதாரம் என்ற அதன் ஊடாக அச்சமுறுத்தப்படுகிறது. இதனால் குடும்பத்தை விட்டு விலகிறது, பொருளாதாரத்தை விட்டு தூரமாக. சொல்லப்போனால் பிள்ளை கல்யாணத்தை விட்டு தூரமாக வந்து இந்த சமுதாயத்தில் எது நடந்துட்டேன்னா, இப்போ முதலாவது இந்த சாச்சா பெரியப்பா மாமா இந்த என்னது போண்டை விட்டு தூரமாகிறணும், அதுதான் செலவு கூட. இப்போ சரியா? அதான் செலவு கூட, அதை தூரமாகிறணும் அப்படின்னு வெளியாகிறான். ஏண்டா எல்லாம் பொறுப்பு கஷ்டம் அப்படின்னு அவனுடைய செலவுகள் அப்படி எடுத்து வச்சுக்கிறான். இவன் நீ எது செய்கிறதாக இருந்தாலும் இவ்வளவு செலவு உனக்கு என்ன உண்டு என்று கொண்டு வந்து வைத்த ஒரு பொருளாதார சிஸ்டத்துக்குள் அகப்பட்டோம். திருமண வாழ்க்கையை பயப்படுறான். திருமண வாழ்க்கையை பயந்தால் முரு கும்பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயங்கள் பரவும். சிலபஸ் ரெடி. மானக்கேடான விஷயங்கள் பரவுவதற்கு சிலபஸ் ரெடி. எந்த அளவுக்கு ஆகிட்டுன்னு சொன்னால், இப்போ யோசிங்களே, 2 பேர் பாடசாலையிலையோ பல்கலைக்கழகத்திலையோ 2 பேர் சாதாரணமாக காதலில் சுற்றினாங்கன்னு சொன்னால் நாகரிகமாக பார்க்குறான். கல்யாணம் முடிச்சு சுற்றினான்னா அநாகரிகமாக பார்க்குறான். கல்யாணம் 2 பேர் கல்யாணம் முடிச்சு இந்த வயசில் போய் கல்யாணம் முடிச்சுட்டு சுற்றுறான்லண்டா. ஃபுல் டீமே வந்து காதலில் சுற்றுதுன்னு சொன்னால் அந்த வயசுக்கு வாரதானேன்னு இவனு சொல்கிறான். அப்போ நினச்சி பாருங்கள், எப்படிப்பட்ட கேவலமான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து சேர்த்திக்கிறான். முஸ்லீம்களும் அதை என்ன செய்கிறாங்க, பேசுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயசில் ஆயிஷா அவர்களை திருமணம் முடித்தார்கள். 9 வயசுல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். அதுக்கு பிறகு வாழ்க்கை போச்சுன்னா கஷ்டப்பட்டு விளக்கம் கொடுக்குறான். இந்த ஹதீஸ் அறிவிப்பால் வரிசையில் ஏதாவது பிரச்சனை எழுக்குதா, ஏதாவது இமாம்கள் இதை பற்றி என்ன சொல்லிக்கிறான், அன்றைய கால சூழ்நிலை அப்படி. அமெரிக்காலே 12 வயசில் முடிக்கலாம் என்று சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் ஆறுதல் இவனுக்கு. அமெரிக்காலேயே 12 வயசு வச்சு நம்ம குர்ஆன் ஹதீஸ் அங்கே தானே. அப்போ நம்மளோட இமாம் அமெரிக்காவே சொல்லிக்கிறாரு. அதனால் நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் இறங்கிடுறான். நீங்கள் சொல்லி பாருங்க, எந்த ஒரு குர்ஆன் ஹதீஸில் ஒரு கருத்து சொல்லுங்கள்.
தடுமாறுவான். அந்த டைமில் நீங்கள் ஒரு ஆய்வை முன்னுக்கு வைங்க அவனுக்கு. அமெரிக்காவில், கனடா, சைனா போன்ற நாடுகளும் இதை எப்படி செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் அப்போ அப்படின்னா கொஞ்சம் அறிவியல் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இடத்துக்கு வரான். அறிவு தோல்வி வழங்குதா இல்லையா? அவன் இன்னும் அந்த சட்டமெல்லாம் கொண்டு வரல. உலகத்திலே மூட நம்பிக்கை கூட உள்ள நாட்டு பட்டியலில் 2வது 3வது வர அமெரிக்கா. சரியா? அந்த லிஸ்ட் அவன் இதை மாறலை. ஆனால் இவனுடைய மைண்டு செட்டில் அப்படி பதிய வச்ச உடனே எல்லாமே தலைகீழாக மாறக்கூடிய இடத்துக்கு பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சபர் செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய ஃபித்ராவுக்கு நீங்கள் உதவி செய்றீங்க, அல்லாஹ்வுடைய இயற்கைக்கு உதவி செய்றீங்க, ஒழுக்கங்கெட்ட நாகரிகத்துக்கு எதிராக நீங்கள் உதவி செய்றீங்க, குடும்பத்துக்கு நீங்கள் ஒன்றை கொடுக்குறீங்கன்னா அல்லாஹ்வுடைய அந்த ஏன் சிலத்துல் அர்ஹாம் அப்படி வைக்கப்பட்டீங்க, இரத்த உறவுகள் என்ற பலத்தை அல்லாஹ் அப்படி வச்சுக்கிறான். அதால் அல்லாஹ் தஆலா காஃபிராக இருந்தாலும் கொடுப்பான். சிலத்துல் அர்ஹாம் என்றதில் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறது, ஒரு காஃபிர் சேர்ந்து நடந்தாலும் அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். ஏன்? அவனுடைய இயற்கையோடு அவன் இருக்கிறான், அவனுடைய இயற்கையோடு இருக்கிறான். அப்போ அந்த மைண்ட் செட்டு நமக்கு வரணும். குடும்பம் என்ற பார்வையை பொறுத்த வரைக்கும் உலக நிர்வாகத்திற்கு, உலகத்துடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவணும். அந்த பொருளாதார வளர்ச்சி திருமண வாழ்க்கைக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. அடுத்தது இன்றைய அதாவது பாடத்திட்டங்கள், அது சொல்ல போனால் செக்யூரிட்டி, ஒரு சமுதாயத்துடைய செக்யூரிட்டி பாதுகாப்புக்கு இது முக்கியம். அதாவது ஒரு 50 வயதுக்கு பின்னால் ஒரு இதை நம்ம இங்கே விரிவாக பேசல, டைம் முடியுது. 50 வயதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு செக்யூரிட்டி முக்கியம் வாழ்க்கையில். அந்த இடங்கள்லாம் குடும்பம் தான் நிற்கும். குடும்பம் என்கின்ற ஒன்று இல்லைன்னா அவன் ரெடி பண்ணி வச்சுக்கிறான் சிலபஸை, முதியோர் இல்லைன்னு சொல்லி. சரியா? அங்கே போ, உனக்கு என்னென்ன அவன் ரெடி பண்ணி தான் வச்சுக்கிறான். அதே போல் பிள்ளைகளை கொடுக்கறதுக்கு இடம் ரெடி பண்ணி வச்சுக்கிறான். எல்லாத்துக்கும் அவன் ரெடி பண்ணி வச்சுட்டு சிஸ்டம் ரெடி என்றான். நீ இப்போ குரங்காகிறதான் வேலை எந்த அதில் தான் அவன் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அடுத்தது இன்னொன்று புரிஞ்சுக்கணும். 4வது ஒழுக்கம். இந்த திருமண வாழ்க்கை எவ்வளோ தூரமாகுதோ ஒழுக்கக்கேடு அவ்வளோக்கு என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே வரும். இதுதான் இஸ்லாத்துடைய சுருக்கமான, நிறைய சொல்லலாம், சுருக்கமான ஒரு குடும்ப பார்வை. இந்த குடும்பம் என்பதன் ஊடாக நாம் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை வாழ வச்சு கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். இந்த சப்ஜெக்டில் நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். தலாக்கு நடக்குதோ நிக்காக நடக்குதோ, தலாக் சரியா பிள்ளையாண்ட வழக்குகள் வேறு. ஆனால் ஒரு காலம் வரும் பாருங்க, தலாக் நடந்தால் சந்தோஷப்படுவோம். ஏன் தெரியுமா? கல்யாணம் நடந்திக்கிறேன் கன்ஃபார்ம் ஆகுது. தலாக் நடந்தால் சந்தோஷம். திருமணம் என்பதே புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு காலம் வரும். திருமணத்தையே ஒரு அவமானமாக பார்க்குற ஒரு காலம் ஒன்று வரும். திருமணத்தை பிற்படுத்துகிற ரெஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய காலம் வரும். இப்போ 10லேருந்து எப்படி 20 கொண்டு வந்து வச்சுட்டானோ, 20 30 கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வந்துட்டா தானே. இப்போ ஒரு 28 29 கொண்டு வந்துட்டான், 30 35 கொண்டு போகிற காலம் ஒன்று வரும். அப்படி கொண்டு வர டைமில் ஒழுக்கக்கேடுகளும் விபச்சாரமும் தொழிலும் பரவும். அதெல்லாம் ஒரு கௌரவம்னு நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அப்போ அங்கே தலாக்கோ 20 வயசுல நடந்தீங்கன்னா சந்தோஷம் கொண்டு வரும். ஏன்? நிக்காகுண்டு நேரத்தோடு நடந்திருக்கு வரலாற்றில் அப்படின்னு சொல்லி அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இது நமக்கு சில பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நேரடியாக தலையிடாத தலைப்பாக இருக்கலாம். ஆனால் நமது சமூகம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள், நம்மளை சூழ இருப்பவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பு. இதை நம்ம புரியலை. நீங்கள் எடுத்து சிலபஸை முடியுமெண்டா ஒரு சிலபஸ் எடுத்துக்கணும். அப்படி வாட்சுவேன். சின்ன பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, நீங்கள் மிச்சம் யோசிக்க வேணாம். அந்த சின்ன பிள்ளைகளை இருப்பாட்டி 14 15 வயசு உங்களோட சிலபஸில் இப்படியெல்லாம் இருக்கான்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு கேட்டு பாருங்கள். அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் அப்டேட்டட் ஆகிக்குது. இந்த விஷயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், பாப்பமாருக்கு இதை சொல்கிறதுக்கு வெக்கத்தில் அந்த பிள்ளைகள் இருக்குது. சில பொழுதுகள் சில பிள்ளைகள் இதை சரிகாணக்கூடிய சிந்தனையில் கூட என்ன செய்யலாம், வளரலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கூவம் ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பது குடும்பத்தை பற்றிய அறிவு மிக முக்கியம். அல்லாஹு தாலா எங்களுக்கு சிறப்பான விளக்கத்தை தந்து ஒழுக்கமான, பொறுப்புள்ள, நம்பிக்கையுள்ள, தவக்கல் உள்ள, அறிவுள்ள ஒரு வாழ்க்கை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் நிலைபெறச் செய்வானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.